कर्तरुடைய வார்த்தைகளை கவனிப்போம் அமர்ந்து. परमेश्वर का वचन को बैठकर हम सुने. थैंक यू जीसस. வரவேற்கிற ஒவ்வொருவரையும் सबको मैं स्वागत करता हूं. இன்றைக்கு நம்ம கவனிக்கிற வார்த்தை ஆவிக்குரிய நாணயமும் அல்லது பணமும் வளமான வாழ்வும். आज हम सुनने वाला संदेश स्पिरिचुअल करेंसी and prosperous life. Spiritual currency and prosperous life. आध्यात्मिक मुद्रा और समृद्धि जीवन आध्यात्मिक मुद्रा और समृद्ध जीवन. मुद्रा का मतलब पैसा रुपया, इसका मुद्रा कहते हैं ना. ஆத்தியாத்மிக் முத்ரா ஆவிக்குரிய பணம். நமக்கு உலகத்தில் நம்ம பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இயேசு சொன்னார், வசனம் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பணம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. ஸோ பணம் ரொம்ப முக்கியமான ஒன்று. விசுவாசிகள் அது கிறிஸ்துவர்கள் உலகத்தில் எந்த மக்கள்னாலும் பணம் இல்லாமல் வாழ முடியாது. பணம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? பணத்துக்கு அது இல்லாமல் நம்ம செழுமையாக வாழ முடியாது. பணம் ரொம்ப முக்கியம். அல்லது பணத்துக்கு அடையாளமாக இருக்கிற நிறைய பொருளாதாரங்கள், உதாரணத்திற்கு தங்கம், வெள்ளி அல்லது வேறு பொருட்கள் எல்லாமே அதுக்கு ஒரு விலை இருக்கிறது. அந்த விலையை நம்ம பணத்தின் வாயிலாக பரிமாறுகிறோம். பணம் பரிமாற்றத்துக்குரிய ஒரு பொருள். जिससे दुनिया में सबको कीमत है और आज हम आत्मिक प्रकार की कीमत वाली आत्मिक मुद्रा को आज हम आध्यात्मिक ऐसा कह सकते हैं, नहीं तो आध्यात्मिक नहीं तो आत्मिक मुद्रा. जैसे शारीरिक प्रकार की जो मुद्रा को, पैसा को, धन को इतना कीमत है. आपको मालूम है बिना पैसा कुछ भी हम खरीद नहीं सकते हैं, कुछ मकान बांध नहीं सकते हैं, कुछ भी चीज़ों वस्तुओं हमने खरीद नहीं सकते. அப்போ பணம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு தெரியுது. அதை வச்சு தான் வாங்குகிறோம், கட்டுக்கிறோம், வீடுகளை கட்டுக்கிறோம், அல்லது எல்லாத்துக்கும் தேவைப்படுது. அன்றாட வாழ்க்கைக்கு பணம் அவசியம். இன்றைக்கி நம்ம இதை தான் எளிதான முறையில் நம்ம கற்றுக்கொள்கிறத விட்டுறக்கூடாது, அதை கடைபிடிக்கணும், மறந்துடக்கூடாது. இன்றைக்கி அந்த ஆவிக்குரிய நாணயம் அப்படின்னு சொல்கிறோம். நாணயம்ங்கிறது சுத்த தமிழ் பணம். नाणयम, करेंसी की नाणयम என்று பெயர். जिसे अंग्रेजी में करेंसी कहते हैं उसको मुद्रा करके हम कहते हैं. तो हम आध्यात्मिक मुद्रा उसके बारे में समझना है और उसी को इस्तेमाल करने से हमारे जीवन समृद्ध बनेगा. अगर हम सुनकर जाते हैं नहीं होगा, उसके अनुसार हम करेंगे तो होगा. कभी भी हम लोग क्या करते हैं, बराबर नहीं समझ में आते हैं, ऐसा हमने साइड में रख देते हैं. सुना, वचन को कहा, वचन को सुना, फिर बात में काम पे नहीं आता है, ऐसा हो जाता है. ऐसा नहीं होना चाहिए. கேட்குற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்டு மறந்து விடக்கூடாது. கேட்டு இருதயத்தில் பதித்து தண்ணீர் ஊற்றி வேரூன்ற வைத்து அதை வளர்த்து அந்த சத்தியத்தினுடைய பலாபலன்களை நம்ம அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இல்லைனா அது வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது யாருக்குமே பயன்படாது. கர்த்தர் அதான் சொல்கிறார். அதனால் எல்லாமே வசனத்தை கேட்டுட்டு விட்டுட்டு கெஞ்சி குத்தாடி ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒன்று தெரிஞ்சதை வச்சு சொல்லி அப்படி ஒப்பேத்தல் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது தவறு. அது பைபிள் சொல்லுகிறது. இப்போ வந்தோம், கேட்டோம், போனோம் கிடையாது. வந்தோம், வாழ்ந்தோம் என்று இருக்க வேண்டும். हमने आया और हमें जिया, ऐसा होना चाहिए. आया गया ऐसा नहीं, आया जिया. ओके, अभी सीधा हम वचन तक बोला, सीधा हम वचन में जाएंगे. मत्ती का सुसमाचार 6वां अध्याय, मैथ्यू चैप्टर 6, மத்தேயு 6வது அதிகாரம். Thank you Holy Spirit. மத்தேயு 6.
மத்தேயு 6 19 21 வசனம் வரை நம்ம பார்க்க போகிறோம். मत्ताई का सुसमाचार मत्ताई सुसमाचार 6वां अध्याय मत्तेयु 6 19 21 वரை உங்கள் பைபிள்கள் எல்லாரும் தராங்க. आपकी बाइबल को आप खोल सकते हैं. बाइबल देखा आपने, पढ़ सकते हैं, साथ में पढ़ेंगे. राइट, साथ में पढ़ेंगे. बाइबल को खोला आपने, सब लोग खोला होगा. आप सब मिलकर पढ़ने वाला है अभी, है ना. अपना अपना भाषा में पढ़ने वाला है. उनके पास से नहीं पढ़ के बोलेंगे, पढ़ेंगे. 1 2 3 Praise God, hallelujah. 19 20 21 19 20 21 लोरा खिंटा बालाबा रामाशरा काबालाबा. ओके, நான் இப்போ படிக்கிறேன். मैं अभी पढ़ता हूँ, पहले तमिल फिर बाद में हिंदी में पढ़ेंगे. ஓகே. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், வைக்க வேண்டாம். சொல்லுங்க, பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இதில் எந்த பொக்கிஷத்தை சொல்கிறாருன்னா, சரீர பிரகாரம் பொக்கிஷங்களை இங்கே வைக்கவே கூடாது, பேங்கில் பைசா போடக்கூடாது அப்படின்னு அவர் வரல. மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, முதலாவது பூமியில் நீங்கள் போட்டு வைக்கிற பொக்கிஷங்களை காட்டிலும், அதில் ஒரு பிள்ளைக்கு படிப்புக்காக வேண்டி பைசா சேர்த்து வைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ இது मैं समझाने के पहले वचन पढ़ लेता हूँ, फिर बाद में आके समझाते हैं. ओके. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். मत्ताई सुसमाचार जाइए 10वें अध्याय, आपका बाइबल को खोलिएगा. सॉरी 6वां अध्याय, मत्ताई 6 10 19 वचन. थैंक यू जीसस. हाँ, अपने लिए पृथ्वी पर धन इकट्ठा ना करो, जहाँ कीड़ा और कोई बिगाड़ती हैं, और जहाँ चोर संदा लगाता और सुराते हैं. परंतु अपने लिए स्वर्ग में धन इकट्ठा करो, जहाँ ना तो कीड़ा और ना कोई बिगाड़ते हैं, और जहाँ चोर ना से लगाता और ना चुराते हैं, क्योंकि जहाँ तेरा धन है वहाँ तेरा मन भी लगा रहेगा. ठीक है, முதல்ல தமிழில் பார்க்கலாம். தமிழில் சொல்லியிருக்கு, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். சார், இப்போ இந்த பொக்கிஷங்கள் குறித்து ஆண்டவர் பேசுகிறார். परमेश्वर धन के बारे में बात कर रहे हैं. अभी मेन टॉपिक क्या है? धन. यीशु मसीह कुछ प्रिंसिपल हमारे लिए बता रहा है, कुछ नियम बता रहा है. यीशु நம்மட்டத்தில் ஒரு நியதி அல்லது ஒரு பண்பாட்டை, அதாவது பொருளாதார விதியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். பொருளாதார விதியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்போ பொக்கிஷத்தை குறித்து பேசுகிறார். இப்போ இது ஒரு பொருளாதார विधि, ये एक नियम है, मतलब धन की नियम है, इसको हम पालन करना चाहिए. आज हमने क्या देख रहे हैं? आध्यात्मिक नहीं तो आत्मिक मुद्रा, आत्मिक मुद्रा के बारे में, नहीं तो आत्मिक पैसा. आत्मिक मुद्रा नहीं तो आत्मिक पैसा, नहीं तो आत्मिक क्या कहते हैं आपने, धन, आत्मिक धन.
जिससे हमने पैसा लेके जाते हैं दुकान में हम खरीदते हैं, वैसे आत्मिक मुद्रा को भी आज हम सुन रहे हैं. நம்ம கடைக்கு பணத்தை கொண்டு போய் வாங்குகிறோம் அல்லது நாணயத்தை கொண்டு போய் வாங்குகிறோம். அதே போல் ஆவிக்குரிய உலகத்தினுடைய நாணயத்தை குறித்து இன்றைக்கு நம்ம கேட்குறோம். அதன் மூலமாக செழுமையை குறித்து பார்க்க இருக்கிறோம், வளமான வாழ்வை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வளமான வாழ்வுக்கும் ஆவிக்குரிய பணத்துக்கும் தொடர்பு இருக்குது. இந்த உலகத்தில் பணத்துக்கும் செழுமைக்கும் தொடர்பு இருக்கிறது போல தான் ஆவிக்குரிய பணத்துக்கும் செழுமைக்கும் தொடர்பு இருக்குது. நம்ம எப்போவுமே ஜபத்தை மாத்திரம் வச்சுட்டு வாழி ஓட்டக்கூடாது. எதுக்குன்னா பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டி ஆவிக்குரிய பணத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுருக்கணும். அது என்னது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நான் இன்றைக்கி வேறு விதமாக அதுக்கு ஒரு லேபிள் போட்டு கொண்டு வர்றேன். ஆமாம், आपको ये जानकारी है, फिर भी आपको मैं दूसरा कुछ लेबल चिपका के आपके पास लेके आता हूँ ये संदेश को, ताकि आप सही तरह का उसको स्मरण करोगे और इस्तेमाल करोगे. ओके, जाएंगे नेक्स्ट वचन में हम पढ़ता हूँ. இதில் என்ன சொல்கிறோம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், அப்படி தானே, இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாருமே கெடுக்காத திருடாத ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறார். உங்களுக்கு கெடுக்காத திருடாத ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் எங்கே சேர்த்து வைக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ பெஸ்ட் லைஃப்பில் ப்ராஸ்பர் ஆகிறதுக்குடைய பொக்கிஷம் கோல்டு இல்லை. அதுக்கு மேலே உங்கள் நம்பிக்கையை முழுசாக வைக்காதீங்க. அது உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லலை. பூமிக்கு पृथ्वी के लिए आपकी धन संपत्ति चाहिए. लोग क्या करते हैं, उसी के ऊपर सारा समय व्यर्थ करते हैं, समय बिताते हैं सारा समय. அதான் எது சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்போ அதுலேருந்து அவருடைய பிரின்சிபல், அவருடைய நியமமெல்லாம் நமக்கு புரியும், அவருடைய விதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியும் தேடுங்கள். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விதியை தான் நம்ம வாழ்க்கையில் பழக்கத்தை கொண்டு வரணும். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்களுக்காண்டி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். जो उदार पाया है वो व्यक्ति के लिए मैं बात करता हूँ. उदार पाया हुआ व्यक्ति, ரட்சிக்கப்பட்டவங்க இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், இயேசுவின் நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம இயேசுவின் நாட்டுக்குள்ளே வந்திருக்கோம். उदार पाया हुआ व्यक्ति ईश्वरीय राज्य में प्रवेश कर चुके हैं. अगर वो भी एक राज्य है, आत्मिक राज्य है, वहाँ पर एक करेंसी नोट है, वहाँ पर एक मुद्रा है, वहाँ पर एक रुपया है. अगर हम आत्मा हैं, हम आत्मिक व्यक्ति हैं, हम आत्मिक दुनिया में पहुंच गए हैं, நம்ம ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய நாட்டில் ஏற்கனவே பிரவேசிச்சிருக்கிறோம். அங்கே ஆவிக்குரிய ஒரு நாணயம் இருக்கிறது, ஆவிக்குரிய பணம் இருக்கிறது, ஆவிக்குரிய பொருளாதாரம் இருக்கிறது. அந்த விதியின்படி, அந்த உலகத்தின் ஆவிக்குரிய உலகத்தின் விதியின்படி நம்ம வாழ்கிற பொழுது, அந்த பணத்தை நாம் பரிமாறுகிற பொழுது ஆவிக்குரிய செழுமையில் முதலாவது பிரவேசிப்போம். அப்பொழுது சரீரப்பிரகாரமான செழுமை பூமியில் நமக்கு உண்டாகும். இதுதான் விதி. ஏசாது அப்படி தான் சொல்கிறார். प्रभु क्या कहते हैं यहाँ पर, कहते हैं तुम हमारी नियम, यीशु ने कहा पहले परमेश्वर राज्य को खोज करो. अंकल, पहले क्या, परमेश्वर राज्य को खोज करो. मतलब परमेश्वर राज्य को खोज करो. हमको परमेश्वर राज्य में हमें प्रवेश कर लिया उसने, कि हम उधर का मुद्रा है, उधर का नियम है, उसी को हमेशा पहले रखना है, ताकि शारीरिक प्रकार की दुनिया में हमारी सफल जिंदगी होगा. हमें वो नियम है, उसी के अनुसार ये भी यीशु मसीह बात कर रहा है. अगर मत्ताई के सुसमाचार 6वां अध्याय 33वां वचन में अगर पढ़ रहे हो, मत्ताई 6:33 நீங்கள் படிக்கிறீங்க, இது அதே அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம்ல, वही अध्याय में है हम. இந்த அதிகாரத்தில் தான் கீழே லாஸ்ட்ல சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ நம்ம ராஜ்யத்தினுடைய விதிகளை குறித்து படிக்கிறோம், ராஜ்யத்தினுடைய நியமங்களை குறித்து படிக்கிறோம். இந்த राज्य का नियमों के बारे में, उसके विधियों के बारे में हम समझ लेते हैं. அங்கே இந்த நாட்டில் சில விதிகள் இருக்கிறது, அதை நம்ம பயன்படுகிற பொழுது, முதலாவது அதை நம்ம பின்பற்றுகிற பொழுது, நம்ம சரீரப்பிரகாரம் உலகத்தில் நம்ம வாழ்கிறோமே, நம்ம இரட்டை குடியுரிமையுடைய மக்களாக இருக்கிறோம். दुगना नागरिकता हमें दिया गया. एक तो शारीरिक प्रकार की दुनिया में नागरिकता है, भारत देश का, हिंदुस्तान का, इंडिया का. நம்ம இந்திய குடியுரிமையுடையவர்களாக இருக்கிறோம். இன்னொன்று இயேசு கிறிஸ்துவின் நாட்டின் குடியுரிமைகளாக இருக்கிறோம். விசுவாசிக்கு 2 குடியுரிமை இருக்கு. ஆமென்.
அல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் இந்தியாவில் உள்ளவங்களா, பாஸ்போர்ட்டை காட்டு, ரேஷன் கார்டை காட்டு, ஆதார் கார்டை காட்டு, पैन कार्ड काट, इधर आइडेंटिटी प्रूफ और वोटर आईडी. ईश्वर का, परमेश्वर का राज्य में पासपोर्ट ये वगैरह नहीं है. हम उधार पाया हुआ व्यक्ति, पवित्र आत्मा हमारे अंदर है, ईश्वरीय प्रेम अंदर डाला गया. क्या क्या आइडेंटिफिकेशन है देखो. आमीन. पवित्र आत्मा से उन्होंने हमें सील किया, सिक्का मारा. आमीन. प्रेज़ द लॉर्ड, हालेलुया. அப்போ அந்த நாட்டில் அவர் நம்ம பரிசுத்தாவினை கொண்டு முத்திரடிச்சிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு, தேவ அன்பை ஊற்றி இருக்கிறாரு. இப்படி பல்வேறு அடையாளங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஊரில் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, வேறு எதெல்லாமோ கார்டை வச்சு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. டிரைவர் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று தான் சரி, இந்த இந்தியக்காரன், இந்திய நாட்டை பிரஜை, பாஸ்போர்ட் இதெல்லாம். ஆனால் அங்கே ரட்சிப்பு, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பற்றி அந்நிய பாஷை பேசுகிறது, தேவன் நம்ம இருதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறதெல்லாம் தேவனுக்கு எல்லாம் தெரியுது. இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். ஆமென். அப்போ அந்த நாட்டுடைய நியமம் பொருளாதாரத்தில் நம்ம பூமியில் மேலோங்குவதற்கு, வளமான வாழ்வை வாழ்வதற்கு முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய நியமம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளும் நம்ம உலக ரீதியாக கற்றுக்கொண்ட பாடம் அல்ல, அது கொஞ்சம் தான் கை கொடுக்கும். ஆனால் கச்சிதமாக வாழ்க்கையில் வளமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆவிக்குரிய சாலையில் பயணிக்கணும். सफलता जीवन जीने के लिए ईश्वरीय सड़क में हम जीना चाहिए. ஆமாம், அப்பப்போ வண்டியை நிப்பாட்டி பார்க்கிங்கில் போட்டுறக்கூடாது, தொடர்ந்து பயணிக்கணும். लगातार हमारी गाड़ी जारी रखना चाहिए, चलना चाहिए कि उसको पास में साइड में रख के पार्क नहीं करना चाहिए. लोग என்ன क्या करता, கொஞ்ச நாள் நல்லா வாழ்வாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை, பிறகு இடையில போயிட்டு சரீர பிரகாரமாக வாழ்ந்து தள்ளிடுவாங்க. வண்டி போயிட்டு இருக்கிற வண்டி ரிப்பேர் ஆகி கிடக்கும், பிறகு பஞ்சர் ஓட்டு, அதை ஓட்டு, இதை ஓட்டு, சாமான்களை மாற்று. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. ரெகுலராக சர்ச்சுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து தியானித்து அதனுடைய வழியில் நடக்கிறவங்க அதை பின்பற்றிக்கிடணும். சர்ச்சுக்கு வந்தால் மாத்திரம் காணாது. ஆள்களுக்கு சமையல் பண்ண தெரியுது, குடும்ப வாழ்க்கையை, பிள்ளைகளை வளர்க்க எவ்வளவு தெரியுதோ தெரியல, எவ்வளோ தெரியுதோ தெரியல. சமையல் பண்ண தெரியுது பெண்களுக்கு, ஆண்களுக்கு சில காரியங்களை செய்ய தெரியுது. ஆனால் எல்லா காரியங்களும் செய்ய தெரியுதுன்னு கிடையாது. ஆனால் வளமான வாழ்க்கை எப்படி வரும்னா, பொருளாதாரத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா பகுதிகளிலும் வளங்கள் உண்டானா தான் வளமான வாழ்க்கைன்னு அர்த்தம். सफलता जीवन नहीं तो समृद्ध जीवन का मतलब पैसा, केवल पैसा नहीं है, सब जगह में, सब सारी एरिया में, क्षेत्र में, जैसे बच्चे लोग, शांति, सब एरिया में आपको समृद्ध होना चाहिए. उसी के लिए नियमों को पालन करना चाहिए, नियमों को समझना चाहिए, फिर पालन कर सकते हैं. आमीन. नहीं तो आज हमें स्मरण देता हूं आपको निर्णय लेने के लिए, नहीं तो अपने आप को क्या कहते हैं, सुधारने के लिए நம்ம மாற்றிக்கொள்வதற்கு, வண்டியை திருப்பி சரியான பாதையில் செல்வதற்கு ஞாபகமூட்டுதலாய் இந்த செய்தி உங்களுக்கு அமையும். வாங்க, அப்போ இந்த இயேசு கிறிஸ்து இதை பேசுறது பொருளாதாரத்தை குறித்து பேசுறார். जो धन के बारे में बात करते हैं यीशु मसीह, दूसरी उन्होंने कहा नियम के बारे में बात कर रहा है, விதியை பற்றி பேசுறார். பொருளாதாரத்துக்கு விதி உண்டு, உலகத்திலே அப்படிதான். அதை அடுத்தல சொல்றாரு, परंतु अपने लिए स्वर्ग में धन इकट्ठा करो. इकट्ठा करो சொல்லுங்க, பணம் சம்பாதி. அது சொல்றதுக்கு சொல்லுங்க, சொன்ன உடனே டபார்னு அடிக்கணும் வாங்கி. நம்ம யாரையும் நான் கெடுத்தலாம் சொல்ல மாட்டேன். பணம் சம்பாதி சொல்லுங்க, பணம் சம்பாதி சொல்லுங்க, சொல்லுங்க, நான் தானே சொல்றேன். ஆமாம், பணம் சம்பாதி, அதான் கருத்தை சொல்கிறேன். எந்த பணம்? ஆவிக்குரிய பணம், आत्मा, आध्यात्मिक मुद्रा को कमाओ. बोलो बोलो, आध्यात्मिक मुद्रा को कमाओ. बोलो बोलो जोर से, आध्यात्मिक मुद्रा को कमाओ. हाँ, कौन कमाना चाहिए? पति नहीं, आप भी, हर एक व्यक्ति कमाना चाहिए. யார் இதை சம்பாதிக்கணும்? ஒவ்வொருத்தரும். வீட்டில் குடும்ப தலைவர் மாத்திரம் இல்லை, ஒவ்வொருவரும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விதியை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தான் செழுமை அடையும்.
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரைட், அவர் சம்பாதிக்க சொல்லியிருக்கிறார். ரைட், அப்போ நம்ம இது என்னென்னா ஊரில் நம்ம வேலை செஞ்சால் தான் வேலை செய்கிறது சொல்லியிருக்கிறார். எறும்பிட போய் வழியை கற்றுக்கொள். கோடை காலத்தில் ஹலோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் அந்த பைபிளை தொடர்ந்து படிச்சிங்கன்னா இங்கே இருக்காது. जो हम पढ़ रहे अभी बोल रहा हूँ ना, ये आप जो निकाल के रखा हुआ बाइबल में नहीं है, நம்ம நீதிமொழிகள் இருக்குது. அப்போ எறும்பிட போயின் வழிகளை கற்றுக்கொள். உனக்கு வேலை செய்ய முடியலையா, தூங்கிட்டு இருக்கிறையா, அது கோடை காலத்தில் வேலை செஞ்சு மழை காலத்துக்காக சேர்த்து வைக்குது அப்படிங்கிறார். அப்போ சேர்த்து வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அப்போ சேர்த்து வைக்கிறது ஏன் அவர் சொல்கிறாரு, பொருளாதாரத்தில் முன்னுரிமைப்படுத்தி சேர்த்து வைக்காதப்பா, அது சேர்க்கணும், ஆனால் அதை விட முன்னால் போயிட்டு ஆவிக்குரிய காரியத்தை நீ சேர்த்து வை அப்படிங்கிறார். இதுதான் பைபிளை, ஒட்டுமொத்த பைபிளை படித்து பார்க்கணும். ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு பிச்சு எடுத்துக்கிட்டு சொல்லாததை ஒன்றும் சொல்ல வச்சிடக்கூடாது. சில பேர் அப்படி தான் சொல்லிடுவாங்க. அதனால தான் உங்களை அநேகர் போதகராக ஆதிருப்பீர்களாக என்று பைபிள் சொல்லுது. ஏன்னா தான் கெடுறது மாத்திரம் இல்லை, தான் கேட்குற அத்தனை பேரையும் கெடுத்து தொலைச்சிருவாங்க. அப்புறம் நம்ம அவங்கள திருத்த முடியாது. शिक्षक हमेशा परमेश्वर का वचन को सही तरह का समझना चाहिए, क्योंकि कमाने के लिए परमेश्वर मना नहीं करते. वचन को पढ़कर परमेश्वर कमाने के लिए मना किया नहीं, क्योंकि नीति वचन में कहा जो मुंगी के पास जाकर सीखो. जो समर के समय में मतलब धूप के समय में जाकर वो कमाते हैं और बारिश के बरसात के समय में उसको बैठ के वो खाते हैं. कौन? मुंगी. मतलब कमाने के लिए कहा, उससे सीखो. अगर परमेश्वर एक जगह पर कमाने के लिए कहा, मतलब कमाने के लिए कहा और जाकर जमा करने के लिए कहा, और ये जगह में क्यों मना किया, ऐसा नहीं हो सकता ना. इसका मतलब ये वचनों को दोनों को पूरी बाइबल को पढ़कर समझकर, हाँ परमेश्वर कमाने के लिए कहा, लेकिन कमाने वाला चीज केवल पैसा के पीछे मत हमेशा जाओ. कमाने के लिए पूरा कलिसिया को छोड़कर बाहर गांव चला जाओ, नहीं कहा. पवित्र आत्मा आपको कहते हैं तू छोड़कर गांव जाओ, किधर भी जाओ, लेकिन पवित्र आत्मा अगर नहीं कहते हैं जो कलिसिया में आप जाते हो वहीं पर आपको देना ही पड़ेगा, वही आपको सब कुछ होगा. நிறைய பேர் பணம் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே பறந்துடுறாங்க. பணம் கண்ணுக்கு தெரிகிறது பறக்கிறது கருத்தை சொல்லவே இல்லை. ஆபிரகாம் அப்படி பறக்கல, ஈசாக்கும் பறக்கல, யாக்கோபும் பறக்கல. जो पैसा अगर आपको सामने दिखते हैं, काम वो कमाने वाला काम दिखते हैं, लोग भागते हैं. इस तरह का नहीं होना चाहिए. ये परमेश्वर ने कहा यहां पर नियम के अनुसार कमाओ. आमीन, हालेलुया. वो क्या है? पहले परमेश्वर का राज्य, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில். நிறைய பேருக்கு பணம் தெரிஞ்ச உடனே, வேலை தெரிஞ்ச உடனே பறக்கிறாங்க. இங்கே 50,000, அங்கே 5 லட்சம், வெளிநாட்டில் பறக்கிறேன். சிறக்க முடியாது, பறக்கலாம். ஒட்டுமொத்த குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்காது. அவர் த ஹோல், சில நேரத்தில் நான் சொல்கிறேன், சொல்லி போட்டுறேன், மனைவி விட்டுட்டு போயிடுவாங்க. பிறகு மனைவி என்னை விட்டு ஏன் போனேன்னு சொல்லிட்டு அவனை விட்டு இவங்க போயிடுவாங்க. பைசாக வேண்டி பைசா சம்பாத்தியம் பண்ணி போனான், 2 வருஷத்தில் சம்பாத்தியம் பண்ணுவோம். பைபிள் அது வெளியே கிளியராக சொல்லுது. எந்த காரியமாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரியக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அது 2 பேருடைய ஒப்புதல் இல்லாமல் 3 நாள் மாத்திரம் முக்கியமான விஷயங்களில். லெட்ஸ் பி வெரி கிளியர் ஆன் பிப்ளிக்கல் டீச்சிங்ஸ். சும்மா உலகத்தில் வாழ்றக்காண்டி எதையும் செய்வேன் அப்படின்னா நல்லா இருக்காது, வாழ்க்கை ரசனை இருக்காது, பிரச்சனை வரும். जैसे पति पत्नी शादीशुदा है ना, लगातार 3 दिन मैक्सिमम दोनों सहमत होने के बाद अकेला किधर जा सकता है, वो भी बाइबल कहता है उपवास की वजह से, नहीं तो दोनों हमेशा साथ में रहना है. नहीं इनको छोड़ के कमाने के लिए बाहर गाँव जाता है, इधर 5 लाख पगार मिलता है, यहाँ पर 50,000 मिलता है, नहीं चलेगा. बाइबल नहीं है. हम शास्त्र, पवित्र शास्त्र के अनुसार सुनना चाहिए. कान दिया है, अंदर एक अंदरूक मन का कान है, उस प्रकार की चलना चाहिए. हाँ मैंने नहीं है, यही बाइबल कहता है ना. हाँ ऊपर से बाइबल को पढ़ेंगे, தொட்டு கும்பிடுவேன், பைபிளை தொட்டு கும்பிட்டுட்டு அதன்படி நடக்கவே மாட்டேன்னா அது தப்பு. ஆண்டவரை கும்பிடுவேன், பைபிளையும் தொட்டு கும்பிடுவேன், அப்புறம் உள்ளுக்கு இருக்கிறது மட்டும் நடக்க மாட்டேன், கிடையாது.
ஸோ உள்ளுக்கு இருக்கிறபடி நடக்க தான் எல்லாருக்குமே தெரியும். உள்ளுக்கு இருக்கிறபடி நடக்கிறது தான் அது ஜெயத்தை கொடுக்கு. ரைட், இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ஏசு அப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம அவங்களை வச்சுருவோம். பொருளாதாரத்தை சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு கர்த்தர் விரோதி கிடையாது. ஆனால் அவர் ஒரு விதியை கொடுக்குறாரு. ஆவிக்குரிய பொருளாதாரத்தை சம்பாதி, அது பொருளாதார உங்களுக்கு சரீர பிரகாரம் பொருளாதாரத்தை சம்பாத்தியம் பண்ணி தரும். ईश्वर क्या कहा नियम में? आध्यात्मिक नहीं तो आध्यात्मिक धन को पहले कमाओ, वो आपको शारीरिक धन को देगा. यही है नियम. इसको अच्छी तरह से बराबर वचन का चश्मा लगाकर, समझ का चश्मा लगाकर, पढ़कर समझना है. पवित्र आत्मा आपको मदद करेगा. சரியான புரிதலுடைய கண்ணாடியோடு, தெளிந்த கண்களோடு பார்வையிட தான் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுமே. प्रेज़ द लॉर्ड. समझ में आ रहा है? राइट. अभी नियम पहले क्लियर होना चाहिए, रोड मैप क्लियर रहना चाहिए. अभी गाड़ी स्टार्ट करने के पहले किधर भी जगह जाना है, हमारी मैप में, गूगल मैप में डाल के देखते हैं यार कितना घंटा में चाहता है, रोड कैसा है, पहले जाने के पहले. फिर हम स्टार्ट करते हैं. आधा दूर में जाने के बाद अरे हम फंस गया करके नहीं बोलते हैं. அப்போ தூரம் ஒரு இடத்துல கூகுள் மேப்பில் போட்டு இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் முன்னக்கூட்டியே செக் பண்ணிடுறோம். எந்த வழி கரெக்டாக இருக்குது அந்த வழியில் போவோம். இல்லை சும்மா போவோம், பாதி வழியில் பார்த்துக்கலாம், அது கிடையாது, பிரச்சனை ஆயிரும், சிக்கிக்கிடும். அதனால் முதல்ல நியமத்தை, வழியை சரியாக புரிஞ்சுக்கிடும். அதற்கு பிறகு சரியாக நம்முடைய வாழ்க்கையை செழுமையாக பயணிக்கலாம். அங்கேயும் இங்கேயும் கால் எடையடைய வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, மாற்றி மாற்றி. எது சொல்லியிருக்கோம், ரூல் ஏதோ அதன்படி தான் நடக்கும். கபடி கூட ரூல் படி விளையாண்டா தான் ஜெயம். ஃபுட்பால் ரூல் படி விளையாண்டா தான் ஜெயம். कबड्डी, फुटबॉल, क्रिकेट, आप नियम के अनुसार खेलो, आप विजय पाओगे. जिंदगी भी ऐसा है, नियम के अनुसार करना चाहिए. आमीन, हालेलुया, आमीन, आमीन. सब नियम के अनुसार என்ன, பால் இம்புடுக்கான, தண்ணி இம்புடுக்கான, ஒரு அண்டா தண்ணி காஃபி போடுறீங்க, எப்படி இருக்கும்? சுடு தண்ணியாக இருக்கும். नियम இருக்கு. काफ़ी डालना, काफ़ी बनाना है, दूध इतना है, पानी बड़ा बर्तन, काफ़ी कैसा रहेगा, चाय कैसा रहेगा, नियम के अनुसार हम बनाते हैं, है ना. नियम का पालन नहीं करता है क्या? करता है. तो हम नियम का अनुसार पालन करना चाहिए. अरे मुझे काफ़ी बराबर नहीं आता है, बराबर नहीं, पानी कम करो ना, दूध कितना है उतना ही पानी की मत रखो ना, पानी मत डालो, फिर केवल दूध रखो. அப்போ காஃபியே வரமாட்டேங்குன்னா எப்படி? அப்போ கிறிஸ்தவன் எங்க செழுமை அடைய மாட்டேங்கிறான்? முதல்ல நியமத்தை சரி பண்ணுங்க, விதியின்படி வாழுங்க. விதி சரியா இருந்தா, அவன் இங்கே விதின்னு சொன்னோன்னா அவன் சொல்றான் தலை விதியா அப்படிங்கிறான் கிறிஸ்தவர்கள். हम नियम बोलेगा तो लिखा हुआ मेरा क्या कहते हैं, उसके बारे में कहते हैं, हमारी सिर पे रखे लिखा है, वो तमिल में उसको विधि बोलते हैं. हाँ, देखो, इसलिए उधर नहीं लिखा है, बाइबल में लिखा है. உங்களுடைய விதி பைபிள் இருக்கு. அதை தலைக்கு கொண்டு வந்தாதான் அந்த விதி தலை விதியாய் மாறுகிறது. தலை விதிங்கிறது இன்னொரு அர்த்தம் இருக்கு. தலை விதிங்கிறது இந்த விதி தான் தலைமைத்துவமாக இருக்கணும், முதலிடம் எடுக்கணும். सिरका सिर पे लिखा करके बोलते हैं ना, वो हमेशा सिर बोलेगा तो आगे, वो आगे आपको लेके जाने वाला, आगे जाने वाला नियम पवित्र शास्त्र में लिखा है. यहीं पर लिखा है, यहां पर लिखा नहीं. यहां पर लिखा हुआ चीज को यहां पर हमको लिखना है. प्रेज़ द लॉर्ड, हालेलुया, आमीन, वेरी गुड. ओके, अभी हम धीरे धीरे जाएंगे. 21वां वचन क्या कहा? क्योंकि जहां तेरा धन है वहां तेरा मन भी लगा रहेगा. எங்க விதியின்படி நீங்க ஒரு ஆசையோடு நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா, எங்க உங்க இருதயம் இருக்கோ, எங்க ஆப்கா உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் தில், உங்களுடைய மனசு இருக்கும். உங்கள் பொக்கிஷத்தை அங்கே வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், சொர்க்கத்தில், அதாவது ஆவிக்குரிய பணத்துக்கு மேலே, அப்புறம் உங்கள் இருதயமும் அதே தான் சார்ந்து இருக்கும் அப்படின்னு இயேசு சொல்லி கொடுக்குறார். 21வது வசனத்தில் எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கோ
அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும். என்ன பொக்கிஷன் பார்க்க போகிறோம்? ஆவிக்குரிய பொக்கிஷம். ஆமென். பொக்கிஷம் ரொம்ப முக்கியமானது. பணம், நாணயம் அல்லது பைசா, பணம், ஆவிக்குரிய பணம் சொல்கிறேன், சரீர பணம்னு சொல்லலை. அது ரொம்ப முக்கியம். அதை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம தலைப்பு என்ன? ஆவிக்குரிய நாணயம், பணமும், வளமான வாழ்வும். இப்போ இந்த நியமத்தின் அடிப்படையில் ये नियम का अनुसार हम थोड़ा समझना चाहिए. मैं आगे आपको लेके जाता हूँ, मेरे साथ में चलिएगा. என் கூட வாங்க, கொஞ்சம் இந்த படிப்பில் பயணிப்போம். இப்போ பைபிளில் நிறைய விஷயம் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, अपने लिए पृथ्वी पर धन इकट्ठा करो जहाँ कीड़ा, धन के बारे में बात कर रहे हैं. அப்படி தானே பொக்கிஷம். அது कीमत वाला, हमेशा जो धन है वो कीमत वाला, बराबर ना? उसको हम फेंकता नहीं है. कचड़ा को फेंकते हैं, धन को संभालते हैं உலகத்தில், இல்லையா? ஆமாம். அதாவது வேஸ்ட் பொருட்களை, கழிவுகளை அகற்றுகிறோம், பொக்கிஷங்களை சேர்க்கிறோம். இது மனுஷனுடைய இயல்பு. அப்போ இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆவிக்குரிய அந்த பொக்கிஷத்தினுடைய காரியங்களை புரிஞ்சுக்கிட்டா தானே அதை சேர்ப்பான். பொக்கிஷத்தினுடைய அருமை தெரியலன்னா அதை சேர்க்கவே மாட்டான். நீங்கள் சொல்லிக்கிட்டு இருங்க, நான் மறந்துட்டே போவேன். பொக்கிஷத்தினுடைய அருமை தெரிஞ்சாதான் ஒரு ஆள் சேர்க்கும். அப்போ சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் பொக்கிஷத்து மேலே கண்ணு வச்சுட்டான், இந்த இருதயம் அங்கே இருக்கும், சேர்ப்பான், சூப்பராயிரும். அப்போ முதல்ல ஆர்வம் காட்ட வேண்டும் பொக்கிஷங்களை சேர்ப்பதற்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? உங்களுக்கு புரியுதா? ஆமென். எம்பாடுபட்டாவது பொக்கிஷத்தை சேர்க்கணும். சம்பாத்தியம் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க? ஓடோடி வேலை செய்கிறீங்க. அதே போல தான் இந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஓடோடி பாக் தோடு कर कर इसको हमको कमाना है. ஆமென், ஹல்லேலூயா. ஓடி ஓடி உழைக்கணும் அப்படிங்கிறோம்ல, है ना? गीत गाते हैं लोग सिनेमा में, ஓடி ஓடி உழைக்கிறாங்க. எதுக்கு? கமானைக்கு, சேர்க்கறதுக்காண்டி. அப்போ பொக்கிஷங்களை சேர்க்கறதுக்கு ஓடி ஓடி வசனங்களை கேட்கணும். ரைட். இப்போ வசந்து போகலாம். இது விலையேறப்பட்டது. நிறைய விஷயம் விலையேறப்பட்டதாக இருக்குது. ஆவிக்குரிய கரன்சி விலையேறப்பட்டது. இப்போ அதாவது ஆவிக்குரிய நாணயம் விலையேறப்பட்டது. இப்போ நிறைய விஷயங்கள் விலையேறப்பட்டதுன்னு பைபிள் சொல்லும் போது வசனத்துக்கு போயிடுவோம். 2 பேதுரு 1:4 இது எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, வசனத்துக்கு உள்ளுக வசனம் ரொம்ப முக்கியம். அது ஒரு நாணய விலையேறப்பட்டது வசனம். दूसरी पत्रोस पहले अध्याय 4वीं वचन, जो वचन है कीमत वाला है, बहुमूल्य है. दूसरी पत्रोस 2 பேதுருல 1 போவோம். थैंक यू होली स्पिरिट. दूसरी पत्रोस पहले अध्याय 4वीं वचन, 2 பேதுரு 1 எடுத்தவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது விசுவாசிகளுக்கு எழுதுறது. ஏற்கனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாதிரி குடியுரிமை பெற்றவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. அவங்க நாட்டில் பிரவேசித்தவங்களுக்கு. நம்மலாம் அந்த நாட்டில் பிரவேசிச்சிருக்கோம். हम हिंदी में पढ़ते हैं कि जिनकी द्वारा उसने हमें, साथ में पढ़ते हैं, जिनकी द्वारा उसने हमें बहुमूल्य और बहुत ही बड़ी प्रतिज्ञाएं दी हैं, ताकि इनकी द्वारा तुम उस सड़ाक से छूटकर जो संसार में बुरी अभिलाषाओं से होती है, ईश्वरीय स्वभाव की सहभागी हो जाओ. ये वचन में आप एक नोटिस किया? मैं तमिल படிச்சுட்டு வந்துடுறேன். தமிழ் में बोल के मैं आ जाता हूँ हिंदी में. இங்கே கவனிங்க, தமிழ் பைபிளை மறுபடியும் பாருங்கள். உங்கள் கையில் பைபிள் இருக்குது. ஏன் இதை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் சொந்த கண்கள்னால் அதை பாருங்கள், பார்த்தா தான் புரியும். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, ஏற்கனவே பாவ வாழ்க்கையிலிருந்து தப்பிட்டீங்க. திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு, தெய்வீக சுவாபத்தினுடைய பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் சொல்லுங்க, மகா மேன்மையும் அருமையுமான சொல்லுங்க, அருமையுமான என்னது அப்படின்னா, அருமையாக இருக்க, அப்படி அழகாக இருக்க, நல்ல இருக்க அப்படின்னு அர்த்தம் கொண்டுருவோம். ஆனால் ஆங்கில வேதாம் சொல்லுகிறது ப்ரெஷியஸ்,
விலையேற பெற்ற. அப்போ எது சரியான பொருள்? விலையேற பெற்ற. அந்த விலையேறப்பட்டதுக்கு தான் உங்களுக்கு அருமையானன்னு போட்டிருக்கு. அப்போ அதை ஒரு ரவுண்ட் பண்ணி விலையேற பெற்ற அப்படிங்கிறது போடுங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் குட், இட் இஸ் ப்ரெஷியஸ். அப்போ விலையேறப்பட்டது என்னது? விலையேறப்பட்டதா? நல்ல கவனிங்க. விலையேறப்பட்ட வாக்கு தத்தங்களும். சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள். சத்தமா சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வார்த்தை இருக்குல்ல, வசனம். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குதுன்னா சொல்லிடுவாங்க, சும்மா நான் வர்றேன், இத்தனை மணிக்கு வந்துடுவேன். வரமாட்டாங்க. அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் வர்றது. கொஞ்சம் லேட் ஆகிட்டு வீட்டிலேருந்து வெளியே இங்கே வர்றதுக்கு டிராஃபிக், அதான் அரை மணி நேரம் லேட்டு. வாய் சுத்தம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்து சுத்தமான வார்த்தை. அதுதான் அது உருவாக்குது. தேவனுடைய வார்த்தை விலையேறப்பட்டது. அந்த வார்த்தை வந்து வானங்கள் உண்டாக்கணும்னு சொன்னோன்னு உண்டாக்கிறோம். இந்த வார்த்தைக்குள்ளுக்கு எல்லாம் இருக்கு. தெய்வ வாழ்க்கை இருக்கு, தேவனுடைய வாழ்வு இருக்கு. ये वचन को हम हिंदी में पहले पढ़ के हैं, जिनके द्वारा उसने हमें बहुमूल्य, ये शब्द है ना, तमिल बाइबल में नहीं था, हिंदी में लिखा बहुमूल्य, बहुमूल्य और बहुत ही बड़ी प्रतिज्ञाएं दी हैं. अभी उनकी प्रतिज्ञा वचन है. वचन जो है बहुमूल्य करके लिखा है. लोग बहुमूल्य नहीं समझते हैं, खुद की शब्द को भी बहुमूल्य नहीं समझते हैं. खुद की शब्द है ना हल्का समझते हैं. कहते हैं मैं आधा घंटा में आ जाता हूं, आता नहीं आधा घंटा में, और 15 मिनट लेट आते हैं. फिर बाद में कहता है थोड़ा उधर हल्का से थोड़ा बिजी हो गया था, मैं दूध को स्टोव में रखा था ना, उसमें 5 मिनट वो गर्म करके रखिएगा तो मेरा पति आता है ना चाय पी लेगा. ठीक है, आपने कहा था ना 15 मिनट में आएगा, तो 5 मिनट. देखो जान नहीं रहता है, ट्रेन सही समय में आता है. 2:05 को आना है, ट्रेन 2:05 का आ जाता है. एक घर पे मैं गया था, ஒரு வீட்டுக்கு நான் ஒரு ஆளை பார்க்க போயிருந்தேன். அவர் டெய்லி இந்த காகத்துக்கு பால் வைக்கிறார் ஒரு கிண்ணத்தில். கரெக்டாக 1 மணி இருக்கும். ஒரு 4 காகம் அவங்களுடைய ஜன்னல் திறந்தது, லைட்டை பறந்து கோ 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 காகம் வந்துச்சு. அந்த அவர் உட்காந்துருந்தவர் எந்திரிச்சு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டு கொஞ்சம் பால் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் கொண்டு வைக்கிறார். அதை குடிச்சிட்டு அது கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பறந்து போயிட்டு கரெக்டாக 1 மணிக்கு காக்காவுக்கு மணி தெரியுது, करेक्ट टाइम को रहता. कौवा, एक व्यक्ति दूध रखा था, वो कहते हैं रोज मैं रखता हूं. और उसका कौवा को कैसे पता चला? 1 बजे बराबर आया, 4 कौवा अंदर, उसका खिड़कियां खोल कर रखा था. एक बिल्डिंग में 4th फ्लोर, 4वां माला है, 4th फ्लोर है, 4வது மாடியிலுடைய ஜன்னல்ல. रोज वो रखता है, रोज 1 बजे को आता है, थोड़ा दूध पी के चला जाता है. तो इतना कौवा आके कौवा 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 कर क्यों आवाज करते करके मैं उसको पूछा, थोड़ा रुको मैं आता हूँ. जाकर वो दूध रखा, पिया, इसका हाथ में लेके पी के जाते हैं. रोज प्रैक्टिस किया उसको. களவாணி காக்கா கூட கரெக்டாக களவாங்கிற டைம் தெரியுது, குடிக்கிற டைம் தெரியுது. விசுவாசிக்கு டைமில் வர தெரியல, வசன வாயில் சுத்தம் இல்லை. ஸோ இது சரி கிடையாது, இதை சரி பண்ணணும். இது வந்து என்னன்னா முக்கியமானது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்து விலையேறப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இதுக்கு பகுமூல்ய வச்சன. ஆமென், போலோ பகுமூல்ய. இதை எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இது ஏன் பகுமூல்ய, ஏன் விலையேறப்பட்ட வார்த்தைன்னு கேட்குறோம் அப்படின்னா, இந்த வார்த்தைக்கு விலையேறப்பட்டது தெரிஞ்சாதான் நம்ம இப்போ ஆவிக்குரிய பணத்தினுடைய விலையை உங்களுக்கு நினைக்க முடியும். இதை நீங்கள் அல்காவாக எடுத்தீங்கன்னா அதுக்கு விலையே உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது. அதனால தான் இதை சொல்கிறேன். ஆவிக்குரிய, அதாவது நம்ம பொருளாதாரத்தில் எதுக்கு ஒரு ஆளுக்கு பைசா, அந்த மோதிரத்துக்கு விலை தெரியுது அவங்களுக்கு. 2 கிராம் தங்கமா 8000 ரூபா, கண்ணை மூட்டு சொல்கிறான். 2 ग्राम सोना 8000 रुपया, वाह, उसके लिए वो कीमत है. अरे आपकी वो अंगूठी से आपके मुंह का शब्द, उससे कीमत होना चाहिए. आप अपने मुंह को पहले संभालना चाहिए. प्रेज गॉड, हालेलुया.
ஆமென் ஆமென். அதாவது நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய கையின் மோதிரத்தினுடைய விலையை காட்டிலும் விலையேறப்பட்டது, சொத்தை காட்டிலும் விலையேறப்பட்டது. அது அப்படி உங்களுக்கு தெரியணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம உள்வாங்கி பேசணும். நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம். ஸோ அதுக்கு தான் முதல்ல கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ விலையேறப்பட்டது, அது ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறத முதல்ல அது கவனிச்சுக்கணும். रिकॉग्नाइज பண்ணுறீங்களா? आमेन. अब अंगीकार करते हैं. वेरी गुड, राइट. तो ये वचन कहते हैं, इसलिए அருமையான வாக்குத்தத்தம் அப்படிங்கிறத விலையேறப்பட்ட வாக்குத்தத்தம் சொல்லுங்க. விலையேறப்பட்ட வசனம். அதுக்கு விலையே கொடுக்க முடியாது, அவ்வளோ தூரம் விலை. அது அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் விலையும். அதுதான் நேரத்தில் அந்த காலத்தில் படிக்க தெரியாத ஆள் கூட தூக்கி முத்தும் கீழே விழுந்தா. ஆனால் இப்போ படிக்க தெரிஞ்ச ஆட்கள், படிக்க தெரியாத ஆட்கள் முத்தி என்ன பிரயோஜனம்? கேட்டு முத்துங்க. கேட்கறது மூலமாக அதை முத்தலாம், கேட்பதின் மூலமாக. आमेन. उसको क्या बोलते हैं? किस करेगा तो बाइबल का केवल किस करेगा तो कुछ नहीं होता है. सुनकर पढ़कर किस करो. आमेन. पुस्तक को किस कर पूरा खराब हो जाएगा. पढ़ के खराब करो चलेगा, उसको किस कर खराब मत करो. आमेन. राइट. इसका वचन को इतना कीमत है, அவ்வளோ விலையேறப்பட்ட வசனமாக இருக்கிறது. ரைட். எதுக்கு இந்த படிக்க சொன்னோமா? சங்கீதம் 19:10, பஜன் 19:10, பஜன் 19:10. 19வது சங்கீதம் போகலாம், அதில் 10வது வசனத்தை பார்க்கலாம். 19 சங்கீதம் 10வது வசனம். இதை படிச்சுட்டு வந்துடும். என்ன சொல்லுது படிக்கலாமா? சொல்லுகிறது சதமாக படிச்சிடலாமே. 10, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கொண்டிருந்த உலகம் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாக இருக்கிற. பொன்னை காட்டிலும் விரும்பப்படத்தக்கது. சொல்லுங்க, பொன்னை காட்டிலும் விரும்பப்படத்தக்கது. हम हिंदी में पढ़ लेते हैं, आपने निकाला है तो आप पढ़ सकते हैं. पढ़िएगा. वे तो सोने से बहुत कुंदर से भी बढ़कर मनोर है, मधु से और ओके छठ से भी बढ़कर मधुर है, और सोना से भी वो कीमत वाला है. सोना से भी हम कीमत उसको देना चाहिए. आमेन. प्रेज़ द लॉर्ड. हालेलुया. परमेश्वर का वचन कीमत वाला है. अभी हमने आध्यात्मिक धन का बारे में, आध्यात्मिक करेंसी नोट के बारे में हम सुन रहे, समझ रहे. ठीक है. இந்த வசனத்துக்குள்ளுக நம்ம என்னத்தை கவனிக்கிறோம்னா, வசனம் அதாவது நம்ம வந்து ஆவிக்குரிய உலகத்தினுடைய ரூபாய் நோட்டு அல்லது பணத்தை குறித்து அல்லது நாணயத்தை குறித்து பார்க்குறோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை செழுமையடையும், வளமாய் ஆகும், सफल होगा और समृद्ध होगा हमारे जीवन, अगर उसको समझ लेते कर हम समझ के आ रहे हैं. पहले तो हमने देखा परमेश्वर उनका राज्य का नियमों को पालन करो, हमेशा ईश्वरीय धन को कमाओ पहले, फिर बाद में शारीरिक कमाने के लिए आपको हो जाएगा. नियम, ये नियम है. फिर बाद में मुद्रा के बारे में हम सुनने वाला, हम समझने वाला है, आध्यात्मिक मुद्रा के बारे में. फिर हमारी समृद्ध के बारे में. पहले हम முதல்ல நம்ம நியமத்தை பார்த்தோம், அதாவது விதியை பார்த்தோம். ஆவிக்குரிய நாணயத்தை, பொருளாதாரத்தை சம்பாத்தியம் பண்ணணும். பிறகு சரீரப்பிரகாரமான சம்பாத்தியம் பண்ணணும். இதை முன்னுக்கு பின்னா வைக்கக்கூடாது, இதை ஏற்படுத்தி வைக்கணும். அப்போ தான் வளமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நியமம், விதின்னு ஒன்று இருக்குது, விதியை மாற்றிடக்கூடாது. விதியை மாற்றினா தொலைஞ்சு. விதிங்கிறது தலையில் எழுதப்படலை, சிற்பெண்ணை இருக்காக. தூ விதி பைபிளில் இருக்குது, அதை எடுத்து தலையில் எழுதணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் அதுக்கு பேர் தலையெழுத்து. தலை நம்ம எழுதினா தான் தலையெழுத்தாக மாறுது. இது எழுதப்பட்ட விதிகளை தலையெழுத்தாக மாற்றுவது தான் நம்முடைய வேலை. ஏற்கனவே தலையில் எழுதி வச்சு ஆண்டவர் வாழ்னு சொல்லலை. परमेश्वर पहले से सिर पर लिखकर जियो करके नहीं कहा, हमको लेते हुए सिर पे रखते हुए हमको जीना है. आमेन. प्रेज़ द लॉर्ड. हालेलुया. ரோமர் 12:2 என்ன சொல்லுது? 12:2 பாரா 2. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் தலை, உங்கள் மனம்
புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்படி மறுரூபமாகிறோம்? வசனத்தை வச்சு எழுதி எழுதி विधिये मात्रों. आमीन हालेलुया. हमारी पूरा मन को हम बदलते हैं. आमीन. परमेश्वर के वचन के द्वारा. ओके. और रोमियो 12 दूसरी वचन कहते हैं. अभी हमने நம்ம இப்போ விதி எல்லாம் பார்த்துட்டு வரோம் ரைட். இப்போ இது பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை. सोना से भी बढ़कर परमेश्वर का वचन है, कीमत वाला है. दूसरी पत्रोस पहले अध्याय पहले वचन. वापस जो अध्याय में वचन में हमने पढ़ा था 4वीं वचन, अभी पहले वचन में जा रहे हैं. ये वचन को हमने पहले पढ़ा, ये अध्याय में हमने आया था, 4वीं वचन से हमने पढ़कर अभी हमने पहले वचन में जंप कर रहे हैं, क्योंकि वहाँ पर पवित्र आत्मा एक कहा, फिर बाद में 4वीं वचन में आया. நம்ம இந்த 1 பேதுரு 2 பேதுரு 1வது அதிகாரத்தை ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கிறோம். அதில் 4வது வசனத்தை படித்தோம். ஆனால் 1வது வசனத்தை வேணுங்கனே விட்டுட்டு வந்தேன். இப்போ 1வது வசனத்துக்கு போவோம். அதில் ஸ்டார்ட் பண்ணி தான் 4க்கு வந்திருக்கிறார். ஆவியான ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நமக்குள்ள தெரிவிக்க விரும்புகிறார். அப்போ முதல் பேராவை முதல் வசனத்தை விட்டுட்டு 4வது வசனத்தை மாத்திரம் படித்தோம். இப்போ முதல் வசனத்தை படிப்போம். 2 பீட்டர் chapter 1 verse 1. 2 पीटर 2 पेदर दूसरी पत्रोस पहले अध्याय पहले वचन अभी दूसरी पत्रोस पहले अध्याय 2 पेदर 1வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? சத்தமா? ஓகே. நம்முடைய தேவன் நம்ம ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. இதில் நீங்கள் ஏற்கனவே அருமையான வாக்குத்தத்தங்கள்னு படிச்சிங்க. அப்போ அருமையான வாக்குத்தத்தங்களுக்கு விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களை பார்த்தோம். விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களை விலையேறப்பட்ட வசனம்னு சொல்லிடலாம். அப்போ விலையேறப்பட்ட வசனம், அதுக்கு பேர் விலையேறப்பட்ட வசனம். ஆனால் இங்கே ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? அதுதான் அந்த 4வது வசனத்தை பார்த்தோம், விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள்னு படிச்சிங்க. ஆனால் முதல் வசனத்தை பார்க்குறோம், விலையேறப்பட்ட விசுவாசம். அருமையான விசுவாசத்துக்கு பேர் ப்ரிஷியஸ் ஃபெய்த். அப்போ அருமையான விசுவாசம்னா விலையேறப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசம் தான் விலையேறப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். எவ்வளோ வசனம் விலையேறப்பட்டதோ அதே போல் விசுவாசம் விலையேறப்பட்டதுன்னு பார்க்குறோம். एक वचन को पढ़ेंगे. शमौन पत्रोस की ओर से जो यीशु मसीह का दास और प्रेरित है, उन लोगों के नाम जिन्होंने हमारी परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह की धार्मिकता से हमारा बहुमूल्य विश्वास प्राप्त किया है. बहुमूल्य विश्वास प्राप्त किया है. यहाँ पर बराबर बहुमूल्य विश्वास. 4वीं वचन में बहुमूल्य प्रतिज्ञा. वहां पर भी बहुमूल्य कहा है वचन को, यहां पर विश्वास की भी बहुमूल्य कहा. दोनों बहुमूल्य है, क्योंकि वचन से विश्वास आता है, इसलिए वो भी वचन बहुमूल्य है, विश्वास भी बहुमूल्य है. அப்போ வசனம் விலையேறப்பட்டது, விசுவாசம் விலையேறப்பட்டது இல்லை அப்படின்லாம் நினைக்க முடியாது. இந்த நம் 4வது வசனத்தில் அருமையான வாக்குத்தத்தத்துக்கு பேர் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தம்னு பார்த்தோம், விலையேறப்பட்ட வசனம். இப்போ 1வது வசனம் விலையேறப்பட்ட விசுவாசம் போட்டு, அருமையான விசுவாசம் போட்டிருக்குது. விலையேறப்பட்ட விசுவாசம்ங்கிறது ஆங்கில வேதாம் சொல்லுது ப்ரிஷியஸ் ஃபெய்த். இந்தி பைபிள்லையும் அப்படி தான் போட்டிருக்கு, பகுமூல்ய. அப்போ எப்படி வசனம் விலையேறப்பட்டதோ அதே போல் விசுவாசம் விலையேறப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ விலையேறப்பட்டதை வச்சு தானே அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய நாட்டில் நம்ம நம்முடைய வாழ்க்கையை பூமியில் வளமுள்ளதாக ஆக்கிறதுக்கு அவர் சொன்னார்ல, நீங்கள் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நம்ம இப்போ பரலோகத்துக்கு போயிட்டோமா? நம்ம நினைக்கிற அந்த பரலோகம் இருக்குல்ல, அங்கே போகலை, ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துனுடைய நாட்டுக்குள்ளே போயிருக்கிறோம். அதை தான் அது சொல்லுது. பரலோக ராஜ்யம்னு குறிப்பிட்றாருல இயேசு. ஆவிக்குரிய நாட்டில், ஆவிக்குரிய உலகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். சொல்லுங்க ஆமென் ஹல்லேலூயா. यीशु ने क्या कहा? स्वर्ग में तुम्हारी धन को इकट्ठा करो. आपने वो स्वर्ग में चला गया शरीर छोड़कर? नहीं है, शरीर में रहते हैं. अब नया जन्म होने की वजह से आपने आत्मिक प्रकार के मसीह के राज्य में प्रवेश कर चुके हैं, और वही राज्य में वही वहां पर धन इकट्ठा करो. आत्मिक धन को,
और नहीं तो आध्यात्मिक धन को इकट्ठा करो वहां पर। वो क्या है? अभी हमने कहता वचन आध्यात्मिक है, धन है, और दूसरी विश्वास आध्यात्मिक धन है, उसको इकट्ठा करो। क्यों? उसका कमाओ, ताकि आप शारीरिक प्रकार की ये जो अपना नागरिकता है, यहाँ पर आपका जीवन सफल होगा। वहाँ पर सफल है तो यहाँ पर सफल है, वहाँ पर अगर समृद्ध है, यहाँ पर आप समृद्ध है। कमाने वाला को पहले उधर कमाए, फिर इधर कमाए। ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? நியமத்தின்படி ஏற்கனவே அங்கேயும் ஒரு குடியுரிமை இருக்கு, இங்கேயும் நம்ம நாட்டிலையும் ஒரு குடியுரிமை, ஊர்லையும் குடியுரிமை இருக்கு. இயேசு என்ன சொல்றாரு? பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னா எல்லாரும் பரலோகத்தில் போய் இல்லை, நீங்க போகல. எப்படி சேர்த்து வைக்க? நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, அங்கே போகிறதுக்காக வேண்டி இப்பவுமே நல்ல வாழ்க்கையை வாழ்ப்பா. அதுவும் சரிதான். நான் இன்னொரு அர்த்தம் அதில் ஒன்று இருக்குது. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே சேர்க்கணும் பாருங்க, நல்ல குணங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம். அதில் ஒன்று தான் விசுவாசம். அந்த விசுவாசம் விலையேறப்பட்டதாக இருக்கிறதுனால, வசனம் விலையேறப்பட்டதாக இருக்கிறதுனால, வசனத்திலிருந்து விசுவாசம் வர்றதுனால அதை சேர்க்கும்போது என்ன ஆகுது? அது விலையேறப்பட்டது. அந்த நாட்டினுடைய அது நாணயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்டினுடைய ராஜ்யத்தினுடைய நாணயமா அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாட்டினுடைய பணமா அது இருக்குது. அதை நம்ம சேர்க்கும்போது, நிறைய அதை பெருக்கிக் கொள்ளும்போது, இதை விசுவாசத்தை பெருக்கிக்கிடும்போது ஒரு போதும் நமக்கு பூமியில் பஞ்சம் வராது. ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் செழுமை, பூமியிலையும் செழுமை. उत्साह हालेलुया। उसका अगर कमाएंगे वो विश्वास को, क्योंकि विश्वास कहाँ से आता है? वचन से आता है। वचन भी बहुमूल्य है, विश्वास भी बहुमूल्य. क्यों? विश्वास वचन से आता है. ஏன் விசுவாசம் விலையேறப்பட்டது? வசனம் விலையேறப்பட்டதாகவே வசனத்திலிருந்து விசுவாசம் வருகிறபடினாலே அந்த விசுவாசத்தை நாம் சேகரிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், சம்பாத்தியம் பண்ண வேண்டும். அப்பொழுது அது விலையேறப்பட்ட பணமாய் மாறுகிறது. விசுவாசம் பணம், ஆவிக்குரிய பணம். विश्वास जो है आध्यात्मिक समृद्ध है, मुद्रा है, सॉरी मुद्रा है. आमेन, அல்லேலூயா. விலையேறப்பட்ட ஒரு முத்ரா. முத்ராங்கிறது ஸ்கீம் ஒன்றுலாம் சொல்கிறாங்க ஹிந்தியில், முத்ரா ஸ்கீம். முத்ரான்னா அதுதான் நாணயம், பொருளாதாரம், கரன்சி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரைட், இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். அப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. எப்பவும் வசனத்தை படிக்கும்போது ஆவியானவர் வரதுக்குள்ளே இன்னும் வெளிப்பாடுகள் நிறைய கொடுக்குறார். இப்போ நம்மளுக்கெல்லாம் இந்த கரன்சி, விசுவாசம் என்கிற அந்த நோட்டு, அந்த பணம் நமக்குள்ளே எப்போ முதல்ல வருது அப்படின்னா, விசுவாசம் என்கிறது ஒரு பணம், பொருளாதாரம். இது பரலோக நாட்டில் எப்படி பூமியில் பணத்தை கொடுத்து, தங்கத்தை கொடுத்து ஒன்று பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம், எல்லாம் செய்கிறோமோ, அதே போல் ஆவிக்குரிய உலகத்தில் தேவனுடைய நாட்டில் விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் முடியாது. அங்கே வண்டி ஓடாது. அதனால தான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து விசுவாசத்தை சம்பாத்தியம் பண்ணுறதுல இறங்கிடணும். விசுவாசம் சம்பாத்தியம் பண்ணுறதுல இறங்கலாம் அப்படின்னா விசுவாசியுடைய வாழ்க்கை நலிவடைந்து காணப்படும். அவங்க எதையாவது நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் பொருளாதாரத்தை சம்பாத்தியம் பண்ணுறது போல் பூமியில் முதல்ல மனுஷன் என்னது சம்பாத்தியம் பண்ணணும்? விசுவாசத்தை சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தினந்தோறும் விட்டுறக்கூடாது. लगातार अगर विश्वासी विश्वास को कमाता नहीं है, क्योंकि हम आत्मिक क्षेत्र में उधर भी एक नागरिकता है, हम वहाँ पर जो कमाई नहीं होता है तो शारीरिक प्रकार के जीवन में कोई समृद्ध नहीं तो सफल नहीं रहेगा, हमेशा कमजोरी मसीहा रहेंगे. तो हम दूसरे के प्रार्थना परमेश्वर किया नहीं है ऐसे ही होगा. ஆண்டவர் எனக்கு செய்யலைன்ட்டே ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே ஒரு ஆளுக்கு விதியே தெரியல. ஆகவே மதி இல்லாதவன் தான் விதி இல்லாமல் வாழ்வான். மதியுள்ளவன் விதியோடு வாழ்வான். இதோடு நியமத்தோடு சட்டத்தோடு வாழ்வான். जो व्यक्ति को यहाँ पर नहीं है, बुद्धि नहीं है, वो नियम के अनुसार नहीं जीते हैं. मसीहा का बात कर रहा हूँ. जो व्यक्ति का बुद्धि है, वचन है, तो नियम के अनुसार जिएगा. ரைட், அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் புத்தியை கொடுத்திருக்கிறார். ஆமென். நமக்குள்ள அவர் இருக்கிறார். ஆனால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம படிக்கணும். ஆண்டவர் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார், அறிவு கொடுத்திருக்கிறார், படிச்சுக்கணும். இப்போ இந்த வசனத்தில் முதலாவது வசனத்தை ஒரு முறை கூட நம்ம படிக்கலாம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால், சொல்லுங்க, நீதியால். யாருடைய நீதியால்? நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால்
இந்த விசுவாசம் எங்கிருந்து முதல்ல வருதான்? நல்லா கவனிச்சோங்க. இந்த விசுவாசம் வந்து ஒரு பணம். இயேசு கிறிஸ்துனுடைய நீதியால், தேவனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நீதியால் இந்த விலையேறப்பட்ட விசுவாசம் நமக்கு உண்டாயிற்று. அப்போ இந்த நீதி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் இது தோண்டோம்னா சப்ஜெக்ட் வேற போயிடுவேன். வேண்டாம், நாங்களும் நுழையில. அப்போ எங்கிருந்து இந்த ஃபெய்த் வருது? ஃபெய்த் இஸ் imparted in a believer's life by the righteousness of our Lord Jesus Christ. தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் விசுவாசத்திற்குள்ளாக, அவருடைய நீதி நிமித்தமாக இந்த பணம் விசுவாசிக்கு இருதயத்துக்குள்ளாக போடப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். जो हमारी मसीह यीशु वो पढ़ सकते सिमोन पत्रोस की ओर से, यीशु मसीह का दास और प्रेरित है, जिन्होंने हमारी परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह की धार्मिकता से, किससे? धार्मिकता से। किससे? किसका धार्मिकता से? परमेश्वर और प्रभु यीशु मसीह का धार्मिकता से यह बहुमूल्य विश्वास उनको दिया गया। किसको? विश्वासी को। अगर आपको यीशु मसीह का धार्मिकता है, उसी की वजह से हमारे अंदर ये बहुमूल्य विश्वास डाला गया। हालेलुया, प्रेज़ द लॉर्ड, हालेलुया, आमेन 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 आमेन। और कैसा डाला रहेगा बोलो? अरे जिस दिन आपने यीशु, எப்படி அது உங்களுக்குள்ள நுழைஞ்சது தெரியுமா? அதுதான் பைபிள் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ரோமர்கள் நிருபம் 10 அதிகாரம் 9-10 நம்ம பார்க்கும்போது, ஒரு ஆள், ஒரு பாவி, இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனாவது ஒரு நாள், இயேசுவே நீர் ஆண்டவர், என் பாவத்திற்காக மரித்தீர், என்னை நீதிமானாக்கும்படியாக அப்படின்னு சொல்றான். இவன் பாவரிக்கை பண்ணல, இவன் இயேசு மேல ஒரு விசுவாச அறிக்கை பண்றான். என்னை நீதி, எனக்கு நீதி உண்டாகும்படியாக. நான் அல்லாமலும் என்ன சொல்லியிருக்காது? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இயேசுவை உன் ஆண்டவர் என்று அறிக்கையிடும் முதல்ல. இரண்டாவது, தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்றும் இருதயத்தில் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், நீதிமானாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் சொல்லியிருக்கு. இன்னும் அர்த்தம் என்ன? முதல்ல அவருடைய சுவிசேஷத்தை கேட்ட உடனே இயேசு என் ஆண்டவர்னு ஒருத்தன் விசுவாசத்தை அறிக்கையிடுகிற பொழுது, தேவனுடைய நீதி இருக்குல்ல, அந்த நீதி வந்து ஒருவனுக்குள்ள இம்பார்ட் ஆகுது, ஒருவனுக்குள்ள போடப்படுகிறது. இயேசுவினுடைய நீதி அவனுக்குள்ள போடப்படுகிறது. இயேசு உள்ளுக்கு வரும்போது நீதியோடு வருகிறார். நீதியை கலத்தி வச்சுட்டு வரல, நீதியோடு வருகிறார். அவருடைய நீதி தான் இவனுடைய நீதியாய் மாறுகிறது. அவர், நான் வந்து நீதி அப்படிங்கிறது வந்து நியாயம் கிடையாது. நீதிங்கிறது வந்து ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். இயேசு தேவனுக்கு முன்னால் போயிட்டு சரிசமாக நிற்க முடியும். அதே போல தான் அதே நீதியோட உள்ளுக்க நுழைகிறார் உங்களுக்குள்ள. அதான் தேவனுடைய நீதி நம்முடைய நீதியாய் மாறிவிட்டது. जो ईश्वर प्रभु यीशु हमारे अंदर आने के समय, रोमियो को पुस्तक 10 और 9 और 10वीं वचन का अनुसार हमने कबूल किया, यीशु मेरा प्रभु है, मुझे मेरे पापों को क्षमा करने के लिए नहीं था, ऐसे कहा कि मुझे बाइबल का वचन कह सकते हैं आप लोग, अगर आपको मालूम है? अंगीकार करो। नेक्स्ट वचन, धार्मिक के लिए विश्वास किया जाए। धार्मिक के लिए विश्वास किया जाता है। विश्वास कर कबूल करते हैं यीशु मसीह का धार्मिकता, यीशु मसीह अंदर आने से उनका धार्मिकता हमारे अंदर आ जाता है। यीशु मसीह की धार्मिकता, हमारी धार्मिकता नहीं, करने से हमें नहीं मिलता। आमीन। अगर धार्मिकता आते हैं तो क्या होता है? विश्वास उसी में है। ஆமென், ஹல்லேலூயா. அதான் அந்த நீதியினால் நம்மளுக்கு விசுவாசம் வந்துச்சு. அந்த வசனத்தை மறுபடி பாருங்க, ये क्वेश्चन वापस पढ़ो, क्योंकि हमारे आंख खोलने दो, अंदर मन की आंख, கண்களை திறந்து பாருங்க. நீதியினால் இந்த விசுவாசம் வந்துச்சான். இந்த கரன்சி நோட் எங்க இருந்து வந்திருக்கு? உங்கள்கிட்ட இருக்குதானா? இருக்கு. இந்த கரன்சி உங்கள்கிட்ட இருக்கு, பணம் இருக்கு. என்ன பணம்? ஆவிக்குரிய பணம் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க தெய்வீக குடியுரிமைன்னா சும்மா விடுவாரா? ஐயா, அந்த வெளிநாட்டுக்கு உங்களை கொண்டு போயிட்டாரு. எங்க? இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள அவங்க கொண்டு போயிட்டாரு. அங்க குடியுரிமை ஆக்கிட்டாரு. குடியுரிமை ஆக்கிட்டாருன்னா அங்க உங்களுக்கு செலவு பண்ணதுக்கு பணம் தேவை. அந்த பணம் உங்களுக்கு அவருடைய நீதியில இருந்தே உங்களுக்கு அந்த விசுவாசம் என்கிற பணத்தை உங்களுக்கு போட்டாரு. यीशु मसीह आपके अंदर आने से उनका धार्मिकता आपका अंदर आया, धार्मिकता से
यह बहुमूल्य विश्वास आपके अंदर प्रवेश किया। क्यों? वो विश्वास मुद्रा है, आत्मिक दुनिया का मुद्रा है, आध्यात्मिक मुद्रा है। उसको आपको इस्तेमाल करना होगा, क्योंकि आपने आपको बारगांव लेके गया। किधर? यीशु मसीह के राज्य में पिता परमेश्वर, वहां पर आपको कमाने के लिए, आपको जीने के लिए, सफल होने के लिए, समृद्ध होने के लिए आपके अंदर बहुमूल्य वस्तु चाहिए। वो वचन है। वचन केवल लिखा हुआ वचन से नहीं हो सकता। वो वचन विश्वास कर कर आपके अंदर धार्मिकता, यीशु मसीह से आपके अंदर धार्मिकता यीशु आया, आपके अंदर डाला गया बहुमूल्य विश्वास कहा जाते हैं हम, आध्यात्मिक मुद्रा आपके अंदर डाला गया, आपका अंदर है, आपका अंदर है। ஆமென் ஆமென். இப்போ ஒன்று சொல்கிறேன், இப்போ உங்களுக்குள்ளுக்க இந்த பொருளாதார ஆவிக்குரிய பணம் உங்களுக்குள்ளே போடப்பட்டிருக்கு. பைபிள் எப்படி சொல்லுது? அதாவது ஆவிக்குரிய பணம் இங்கே உங்களுக்குள்ள எப்படி போடப்பட்டிருக்கு? இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவனுக்குள்ள அந்த விசுவாசம் ஆனது போடப்பட்டிருக்கிறது. Faith has been imparted in a life of a believer when he accepts Christ as his Savior. Because this faith has come from the righteousness of our Lord Jesus Christ. இயேசுவாகிய தேவனும் கர்த்தருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி, அந்த நீதி நமக்குள் நுழைந்து நம்மை நீதிமானாயாக்கி, அந்த நீதிக்குள்ளாக நமக்கு விசுவாசம் என்கிற ஒரு நாணயம், ஆவிக்குரிய நாணயம் போடப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் சொல்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அது இப்போ இந்த நியமத்தின்படி அதை நம்ம பெருக்கணும், उसको हमने बढ़ाना है और इस्तेमाल करना है, ताकि हमारी ज़िंदगी में हमारी जीवन सफल होगा, नहीं तो एकदम समृद्ध और बढ़ेगा। ये क्योंकि एक आत्मिक दुनिया का रुपया है, இது ஆவிக்குரிய உலகத்தினுடைய நாணயம் அல்லது பணம். இந்த விவரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரைட் ரைட். இந்த பாருங்க, எனக்கு ஒரே ஒரு சமையல் மாத்திரம் வைக்க தெரியும், எல்லாம் வைக்க தெரியாது. ஒருவேளை எனக்கு மற்ற காய்கறி ஐட்டம், வெளிநாட்டு காய்கறிகள் மாதிரி எல்லாம் தெரியுதுன்னா அதெல்லாம் விட்டுக்கிட மாட்டேன். ஒன்றுமே தெரியாது, நமக்கு தெரிஞ்சதை வச்சு வைப்போம், எல்லாத்தையும் விட்டு போயிடுவோம். ஆனால் தெரிஞ்சது மாத்திரம் வைக்கிறதுனால மற்றதெல்லாம் கச்சடா கிடையாது, வெளியேறப்பட்டது. அதே போல் என்ன ஆயிட்டுது, जैसे हमको सब्जी करने के आते हैं, थोड़ा एक ही आता है, बाकी नहीं आता है। मॉल में कितना भी सब्जी रहने दो, वो एक ही सब्जी हम ले सकते हैं, क्योंकि वही हम करने का आता है, बाकी तो नहीं करने का आता है ना। इसका मतलब बाकी सब सब्जी कीमत वाला नहीं है, ऐसा नहीं है। तो மசிஹாலுக்கு भी கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சதை வச்சே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தப்பு. ஜெபம் பண்ண தெரியும், இயேசு சுவாமி என்னை ஆசீர்வதி, உங்களோட சமூகத்தில் வந்துருந்த சுகந்தாரம், அவருடைய சமூகத்தில் உளுந்தே கிடப்பேன், சுகந்தாரம் சுகந்தாரம் சுகந்தாரம், இதே வச்சு பொழப்ப நடத்துகிறாங்க நிறைய பேர், விசுவாச பொழப்பேன். நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க, தவறான போக்கு. கோயிலுக்கு என்ன मसीह मुझे संभालो संभालो संभालो, बच्चे लोग के संभालो, उसका शादी का संभालो। मैं बोला ना, एक ही सब्जी मालूम है, बाकी सब हम इस्तेमाल नहीं करते। क्या यार, தினந்தோறும் சாம்பார் வச்சு ஊற்றுனா பிள்ளைகள் எப்படி வரும்? சாம்பார் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. 20 वयसु 30 वयसु रोज हम सांबार बना के देंगे, सांबार 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 सांबार, 30 साल के बाद में सांबार के जैसे दिखेगा। परमेश्वर दो 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 करके इस प्रकार मसीहा का जिंदगी हमको जीना नहीं चाहिए। ரைட். ஆண்டவரே எனக்கு தாரும் தாரும், என்னை காப்பாற்றும் காப்பாற்றும், மண்டையில் வந்திருக்கிறேன், கோயிலுக்கு வர என்னை காப்பாற்றிக்காரு, ரொம்ப நாள் கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருப்பேன், என்னை காப்பாற்றிக்காரு. கிடையாது. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை, ஒரு அறிவீனமான வாழ்க்கை. तो एकदम बेवकूफ़ का जीवन है जिंदगी, इस तरह का हम जीना। परमेश्वर मुझे संभालो, परिवार को संभालो संभालो संभालो, ठीक है संभालो बोला ना, उसके बाद में परमेश्वर बोलता है मेरा वचन को संभालो, अभी तुम मेरा विश्वास को संभालो, बहुमूल्य दिया है, इस्तेमाल करो, कीमत वाला दिया है तुम्हारा। आमीन हालेलुया, प्रेज़ द लॉर्ड हालेलुया, आमेन। பாருங்க, ஆண்டவர் இப்போ விலையேறப்பட்டதை உங்கள்கிட்ட கொடுக்குறாருன்னு வைங்களா, நம்ம சின்ன பிள்ளைகிட்ட விலையேறப்பட்டது கொடுக்குமா? இந்தாம்மா அந்த 10 பவுன் நகையை அப்படி கொண்டு போயிட்டு அப்படி போட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே வா, கொடுக்க மாட்டோம், எங்கன்னு போட்டுரும். உங்களுக்கு பயன்படுத்த தெரியுதா? மழை 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 மழை, விசுவாசம் ஃபெய்த் சக் சக்னு யாரும்
ஆமென். உழைக்க தெரிஞ்சவனுக்கு புழைக்க தெரியும், புழைக்க தெரிஞ்சவனுக்கு உழைக்க தெரியும். வேகமாக சொல்லி பார்த்துங்க. कमाने का आता है ना, वो उसको जीने का आता है, जीने वाला कमाने का आता है, नहीं तो बाकी लोग कुर्सी गर्म करने का आता है, कलिशा में नहीं किधर भी. तो क्या करना चाहिए? करना चाहिए हमको सही प्रकार की समझ कर उसको इस्तेमाल करना है. புரிதல் ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ரைட். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, विश्वास जो अंदर हमारे अंदर डाला है परमेश्वर, जिस दिन हम यीशु मसीह स्वीकार किए, இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு இப்படிப்பட்ட பெரிய பணமே நமக்குள்ள போடப்பட்டிருக்கு. ஆனால் அது போதாது, பத்தாது. அந்த பணத்தை குறித்தான சில காரியங்கள் நீங்கள் புரிஞ்சிருக்கணும். அந்த கரன்சி நோட் எப்படி வேலை செய்யும்னா, அதை நீங்கள் கொடுக்கும்போது, ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது ஆண்டவர் தருவார். முதல்ல ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொண்டு போகிறீங்க இந்த கரன்சி நோட்டை எடுத்து. जो परमेश्वर के पास एक मुद्रा को लेके जाता, आत्मिक मुद्रा को, आध्यात्मिक मुद्रा को लेकर जाते, विश्वास हमारे अंदर डाला है. परमेश्वर भी हमारे सामने नहीं दिखता है, मुद्रा भी हमें सामने नहीं दिखता है. परमेश्वर उसके सामने उसको देंगे ना, तब वो उनकी पूरा संपत्तियाँ, ईश्वरीय चीज़ों को हमें देता है, वो भी हमारा आंखों में नहीं दिखता है. ये तीनों नहीं दिखने वाला वस्तु है. एक बार अगर जुड़ जाएगा ना, शारीरिक प्रकार में वो दिखने को शुरू हो जाएगा. ஆமென். இந்த விசுவாசம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆண்டவரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அவர் நம்மளுக்கு அந்த கொடுக்கும்போது முதல்ல தர்றோங்கிறது தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அவன் நாமளும் ஒரு ஆவிக்குரியவன், நம்ம உள்ளுக்கு அந்த சரீரத்தில் உள்ளுக்கு இருக்கிறோம், நாமளும் கண்ணுக்கு தெரிய மாட்டோம். நம்ம கண்ணுக்கு हम भी हमारे नज़र में नहीं दिखते हैं, हम तो एक शरीर के अंदर वास करते हैं. ये चीज़ों को सही प्रकार के हमको समझना चाहिए. आमीन. अरे मच्छर आते करके हमको समझते हैं, हाँ கொசு வருதுன்னு கூட நமக்கு தெரியுது. இவ்வளோ பெரிய உருவத்துக்கு உள்ளுக்க ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது நல்ல புரிதலுடையவராக இருக்கணும். இவன் போய் விசுவாசத்தை வந்து ஆண்டவர்கிட்ட கூட கொடுக்குறான், இந்தாரம் ஆவிக்குரிய உலகத்தில். உடனே அவருக்கு அதை வாங்கிட்டு இந்த கொண்டு போன இன்னொரு பொருளை கொடுக்குறாரு. அதை நம்ம வாங்கும்போது விசுவாசத்தில் வாங்கின உடனே நம்மளுக்கு கிடச்சிக்கிடும். அதை வாங்காமல் தரல மறுபடியும் நினைக்கும் போது நம்ம விசுவாசம் கொடுத்ததும் விசுவாசம் கிடையாது, வாங்கி உங்களுக்கு வழக்கமாக வர்றதும் செய்யாது. இதுதான் விசுவாசத்தினுடைய மிக முக்கியமான. अगर समझो आप देने के समय आपको मालूम होना चाहिए, आप विश्वास को दे रहे हैं, परमेश्वर सामने कुछ दे रहे हैं, तो उसको पाना चाहिए विश्वास से. अगर उस समय में पाया नहीं अगर हम सोचेंगे, विश्वास काम नहीं करेगा. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு நான் வாங்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விசுவாசம் உங்களுக்கு வேலை செஞ்சுருக்காது, விசுவாசம் வேலை செய்யாது, அந்த பொருளும் வந்து கிட்டி சேராது. இதுதான் நிறைய பேர் தவறு பண்ணுற இடம், விசுவாசத்தை குறித்தான சரியான தெளிவில்லாததுனால. அப்போ விசுவாசம்னா என்ன? विश्वास का मतलब क्या है कर कई बार हमने सुना. விசுவாசம் என்ன என்று நிறைய நாள் நம்ம படிச்சிருக்கிறோம். ஹீப்ரூ 11:1 விசுவாசம் நம்பப்படலின் உறுதியும் காணப்படாது நிச்சயமாக இருக்கிறது. அதில் ரெண்டு காரியம் சொல்லு, விஸ்வாஸ் आशा की हुई वस्तुओं का निश्चय और अनदेखी वस्तुओं का प्रमाण है. அதில் பார்த்தீங்களா, விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் आशा की हुई, इसका मतलब क्या है? இப்போ परमेश्वर के पास ये वचन को कबूल करने के समय, प्रार्थना करने के समय तक, அல்லது ஆண்டவர் இந்த வசனத்தை லேசாக உங்களுக்கு சொல்லிடுறேன், அந்த பைபிள் எடுத்து வச்சுக்கலாம். விசுவாசமானது நம்பப்படலின் உறுதியும். ஹீப்ரூ 11:1 எபிரேயர் 11:1 விசுவாசம் நம்பப்படலின் உறுதி, ரெண்டாவது காணப்படாத நிச்சயம். 2 லைன் போட்டிருக்கு. இதை கொஞ்சம் தெளிவாக பாருங்க. நம்பப்படலின் உறுதி, ஏதோ ஒரு காரியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறோம், பிறகு காணப்படாத ஒருக்கு உறுதி. ஒரு காரியத்தை நம்புறோம், நம்பிக்கிட்டே இருக்கிறோம், விசுவாசம் நம்பப்படலின் உறுதி. आशा की हुई, एक चीजों को हम आशा करते रहते हैं, फिर अनदेखी वस्तुओं का प्रमाण, मतलब एक पत्र है, अग्रीमेंट है. जो वस्तु हमें नहीं दिखता उसके लिए एक अग्रीमेंट दे दिया. ये 2 चीज लिखा है, इसको थोड़ा हम समझना है. बार बार हमको इसका इस्तेमाल करने वाला, इसलिए हमारी मन शुद्ध रहना चाहिए, विचारों शुद्ध रहना चाहिए. मैं अभी शुद्ध करना चाहता हूँ, நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் சுத்தம் பண்ண விரும்புகிறேன் வசனத்தினால. அப்போ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, உதாரணத்துக்கு சரீர சுகத்தை எதிர்பார்க்குறோம், शारीरिक चंगाई को हम उम्मीद रखते हैं, परमेश्वर वचन के पास गया, அதை எதிர்பார்த்து போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எப்போ வசனத்தை பேசுறதுக்கு முன்னாடி, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. जो
चंगाई को, स्वस्थ को प्राप्त करने के पहले आप उम्मीद रखते हैं, उम्मीद के साथ आप परमेश्वर के पास गया, वचन कबूल करते हैं। कबूल का मतलब परमेश्वर के पास विश्वास को देते हैं। ஆமென். இந்த விசுவாசம் யாருக்குன்னு இருக்கு பாருங்க. இந்த விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட நீங்க கொடுக்குறீங்க. எப்படின்னா எதிர்பார்ப்போட வந்து விசுவாசத்தை கொடுக்குறீங்க. ஒரு கடைக்கு போகும்போது எதிர்பார்ப்போட போறீங்க, दुकान में जाते उम्मीद के साथ जाते हैं। 1 किलो गेहूं, मुझे अभी भाव मालूम नहीं, एक उदाहरण के लिए बताता हूँ। 1 किलो गेहूं 30 रुपया है तो 50 रुपया है, जो भी है। मध्य प्रदेश का गेहूं है, नंबर 1, 1 नंबर का क्वालिटी है, पूरा शुद्ध किया हुआ है। ऐसा डालो, पीसो, ऐसा खाओ, ठीक है, 50 रुपया किलो। 50 ரூபா கிலோ, 1 கிலோ கோதுமை। உங்களுக்கு நல்லாவே தெரியுது, 50 ரூபா கொடுத்தா 1 கிலோ கோதுமை கிடைக்குது। 50 रुपया देंगे तो 1 किलो गेहूं मिल जाएगा। आप आशा के साथ जाते हैं, நம்பிக்கையோட போறீங்க, பணத்தை கொடுத்த உடனே பொருள் கொடுக்கப்படுது, வெயிட்டும் கையில் தெரியுது, வாங்கிட்டு வர்றீங்க। ஆனா जैसे दुकान में जाते हैं, आपको मालूम है, उम्मीद के साथ जाते हैं, देने के बाद पैसा 50 रुपये देते हैं, 1 किलो गेहूं दिया जाता है, वजन है, आप देखते हो, मालूम पड़ता है, लेकिन आता है। ये शारीरिक प्रकार की दुनिया, शारीरिक प्रकार की एक मुद्रा है। இது சரீர பிரகாரமான உலகம், சரீர பிரகாரமான ரூபாய் நோட்டை கொடுக்குறீங்க, அந்த பொருள் கிடைக்குது, வந்துடுறீங்க கடைக்காரன்றது। நம்ம இப்போ ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அந்த நாட்டில் நம்ம குடியுரிமை உடையவர்களாக இருக்கிறோம், அந்த நாட்டினுடைய கரன்சி நோட்டை பயன்படுத்த போகிறோம்। आत्मिक दुनिया में हम वास करते हैं, आत्मिक दुनिया का नागरिकता है, उधर परमेश्वर में दिया गया है एक मुद्रा को हम इस्तेमाल करने वाला है। அந்த நாணயத்தை பயன்படுத்தி இப்போ சுகத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு எதிர்பார்ப்போட கேட்குறோம்। எப்படி வசனத்தை சொல்கிறோம், அல்லது ஆண்டவரே என்னை சுகமாக்கும்னு சொல்கிறோம், அல்லது ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நீ இயேசுவின் தழும்புகளால் என்னை கல்வாரில் குணமாக்கினீர் அல்லவா, அதை நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கையிடுகிறேன், எதிர்பார்ப்போட போயிட்டு இதை அறிக்கையிட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு தருவாரா தரமாட்டாரா? கடக்காரன் கொடுக்குறான், இந்த வசனத்தை அறிக்கை பண்ணோன்னா அல்லது எதிர்பார்த்தோன்னு அறிக்கை பண்ணோன்னா அவர் கொடுத்துருக்க மாட்டாரா? அதற்கு பிறகு ஆட்கள் என்ன பார்ப்பாங்க, இந்த 1 கிலோ கோதுமை கிடைச்சா இவ்வளோ வெயிட்டாக இருக்கும், பார்த்தா இப்படி கண்ணுக்கு தெரியும், அப்படியே பார்த்து நிற்கிறது, கிடைச்சிட்டா கிடைக்கலையா, வலி போயிட்டுதா போல, இருக்குதா இல்லையா, எல்லாம் பார்த்துட்டு போகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடைக்கலன்னு முடிவு பண்ணியிருந்தாங்க। விசுவாசம் காலியாகி போயிருது, நாசமாக போயிருது விசுவாசம்। யார் நாசமாக்குனா? பணத்தை கொண்டு போனாள்। பச்சை பிள்ளைகிட்ட, சின்ன குழந்தைகள்கிட்ட எவ்வளோ பொருளாக நீங்கள் ஒரு பெரிய விலையுறப்பட்ட பொருட்களை கொடுத்தீங்கன்னா அது எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துடும், நாசமாகிட்டு வந்துடும்। அதே நிறைய கிறிஸ்தவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதனால விசுவாசத்தை அவர்கள் பறிகொடுக்கிறார்கள், தொலைத்து விடுகிறார்கள்। ஆகவே அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிகழ்வதில்லை। जो बच्चे लोग की तरह जो उनका हाथ में बहुमूल्य वस्तुएं देंगे ना, हीरा दे दिया आपने, सोना दे दिया, नहीं तो पैसा बंडल दे दिया, वो किधर भी घुमा देगी। वैसे ही विश्वासी लोग क्या करते हैं कि परमेश्वर के पास एक विश्वास को देना चाहिए, उम्मीद के साथ जाते तंदुरुस्त के लिए कि परमेश्वर ये वचन के अनुसार, नहीं तो मैं मांगता हूं, मुझे तंदुरुस्त चाहिए कर उम्मीद के साथ वचन को हम प्रार्थना के द्वारा कहते हैं। तुरंत परमेश्वर क्या करते हैं, स्वस्थ को देते हैं। गेहूं लेंगे तो दिखते हैं और 1 किलो वजन भी मालूम पड़ते हैं, हम लेके आते हैं, हमको दिखते हैं। परमेश्वर आपको स्वस्थ देते हैं तब दिखता भी नहीं है, महसूस नहीं कर पाते हैं, क्योंकि परमेश्वर को भी नहीं देखते, वो देते उसको भी महसूस नहीं कर पाते हैं। इस तरह विश्वास काम करता है। इसलिए विश्वास कहते हैं आशा की हुई वस्तुओं का निश्चय, अंधे की वस्तुओं का प्रमाण, अंधे की वस्तुओं का प्रमाण। इसका मतलब आपने दे दिया तो परमेश्वर देते हैं, तब आपको पता नहीं चलता, महसूस भी नहीं होगा, वही दर्द वैसे ही रहेगा, वैसे बीमारी वैसे रहेगा, आपको कुछ बोलने की जरूरत नहीं। परमेश्वर स्वस्थ दे दिया कर चुपचाप विश्वास से धन्य प्रभु, आमीन, हालेलुया, हालेलुया, प्रेज़ द लॉर्ड, हालेलुया, धन्य प्रभु, क्योंकि आपने धार्मिकता का विश्वास मुझे दी, वो विश्वास को मैं लेकर आया। ஆமென்। நீர் உம்முடைய நீதியின் மூலமாக எனக்கு விசுவாசத்தை கொடுத்தீர், அந்த விசுவாசத்தை உனக்கு தந்திருக்கிறேன், இப்போ நீர் கொடுத்து விட்டீர் என்கிற விசுவாசத்தோட நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரான் பாருங்க, அப்படி போகும்போதே சுகம் எழுந்துரும்। ஆமென், ஹல்லேலூயா। இது சுகத்துக்கு மாத்திரமா, எல்லா விஷயத்துக்கும் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இப்படித்தான் இந்த கரன்சி நோட்டை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம்। இப்போ शारीरिक प्रकार की पैसा को हम कमाते हैं, काम पे जाते हैं, कमाते हैं। आत्मिक प्रकार की विश्वास को हम कमाना चाहिए।
பைபிள் சொல்லுது, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும். கொரிந்தியர் எழுதியிருக்கு, 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் நினைக்கிறேன். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும். देखो पैसा कमाने से बढ़ते हैं कि नहीं? हाँ तो बोलो पहले, 2 बार बोलेगा तो मैं बोलूँगा ऐसा नहीं है ना. சம்பாத்தியம் பண்ணால் பணம் பெருகுமா குறையுமா? பெருகும். आमीन. जैसे विश्वास भी कमाने से बढ़ते हैं. पवित्र आत्मा कहता है आपके विश्वास बढ़ रहे हैं. 2 कोरिन्थियों में लिखा है 10वें अध्याय में, आपके विश्वास बढ़ता है. अब बढ़ने से क्या होगा? अगर आपका पैसा बढ़ने से बहुत सारी चीज़ों आप खरीदेंगे. 10 साड़ी है 20 साड़ी हो जाएगा. हाँ, 2 अंगूठियां हैं 10 अंगूठियां हो जाएगा. 10 तोला का चेन है 20 तोला का हो जाएगा. हाँ बोलो बोलो, और भी बोलो ना. ठीक है, पैसा நிறைய என்ன ஆயிரும்? 10 சேலை 20 சேலை ஆயிரும், அல்லது 10 பேண்ட் 20 பேண்ட் ஆயிரும். ஃப்ரிட்ஜ் வந்துடும், வாஷிங் எல்லாமே இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா வேறு ஃப்ரிட்ஜ் வாங்கிடுவாங்க புதுசாக. இல்லை இது சின்ன ஃப்ரிட்ஜ் ஆகிட்டு பெரிய ஃப்ரிட்ஜ், சின்ன டிவி பெரிய டிவி, சின்ன வீடு பெரிய வீடு. கமானே से पैसा आने से सब बढ़ते हैं. ஆமென். பொருளை வாங்கி மறுபடியும் நிறைய போட்டுறாங்க, வீடு இப்போ சின்னதாக இருக்குது. பொருள் வாங்க வாங்க வீடு பெருசாகிட்டே இருக்குது. वस्तु अंदर आने से घर बढ़ते हैं. क्यों? पैसा बढ़ने से सब चीज बढ़ते हैं. वैसे विश्वास बढ़ने से நீங்கள் விசுவாசத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட பல்லவ ராஜ்யத்தில் இந்த வேலையை பார்ப்பீங்க. கொடு வாங்க கொடு வாங்க கொடு வாங்க. ஆமென். अच्छा विश्वास बढ़ना चाहिए. faith cometh by hearing, hearing the word of God. விசுவாசம் கேள்வினால் வரும், கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பதினாலே வரும். விசுவாசம் எப்படி வருது? தொடர்ந்து. இப்போ பணம் எப்படி வரும்? தொடர்ந்து வேலை செய்துக்கிட்டே இரு, பணம் வரும் இல்லையா? தொடர்ந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் பணம் வரும். 1 மாதம் கடையை பூட்டி போடு, அப்போ பணம் வருமா? வராது. 1 மாதம் வேலைக்கு போகாமல் வீட்டில் இரு, பணம் வருமா? வராது. தொடர்ந்து வேலை செய். இல்லை 1 மாதம் வேலை செஞ்சேன் பணம் ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும், இருக்காது. 1 महीना मैंने कमाया 3 महीना बैठ के खाएंगे, नहीं हो सकता. लगातार कमाओ, लगातार कमाओ, खाओ कमाओ, खाओ कमाओ. वैसे विश्वास को लगातार कमाना है, सुनते रहना है. ரோமியோ 10:17, ரோமன்ஸ் 10:17. விசுவாசம் கேள்வியினால் வரும், கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பதினால் வரும். கேள்வி கேட்பதினால் அல்ல, கேட்டுக்கொண்டே இருப்பதினால் வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya சொல்லுங்க. புஸ்தக சாத ஹalleluya, हाथ उठाकर हालेलुया. ஆமென். வெரி குட். பிரைஸ் காட். ஹalleluya. இயேசு கிறிஸ்து சொன்னார், இதை நம்ம தெளிவுபடுத்திக்கிடுவோம். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னார். பார்ப்போம்னா லூக்கா 8:18. எந்த அளவினால் சார் எந்த விதமாக கேட்கிறீர்களோ அது. லூக் 8:18. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் படிக்கலாமா? படிக்கலாம். இல்லை ஒரு வசனம் நான் என்ன சொல்ல வரேன்னா 2 வசனம் இருக்குது. மார்க்கு 4:24 படிக்கலாம். லூக்காவுக்கு போயிடும். லூக்கா 8:18. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுங்கள். ஆமீனும் அதுக்கும் ஆமீன் தானா? எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் வச்சுருக்குறாங்க. நம்ம வெளியில் ரோட்டில் வீட்டில் போகும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆமீன்னு சொல்லுங்க என்கிட்ட. வெரி குட், சூப்பர். அப்படி சொல்லுங்கள். நான் பாஸே விட்டுருந்தாங்க. हेलो, मैं पूछा था अब अच्छा है क्या आप लोग? तो बोला आमीन. अच्छा है करके भी बोलो ना. सब आमीन बोल के बंद हो जाता है. अच्छा है क्या? हाँ, कभी कभी ऐसा बात करें. 8:18 லூக்கா 8:18 என்ன சொல்லியிருக்கிறார் இயேசு? நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். அப்படிதானே? கேட்கிற விதம் ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் நம்ம வசனத்தை கேட்கணும். அந்த கேட்கிற விதம் ரொம்ப முக்கியம். விதம் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் சொன்ன அதே மெத்தடில் தான் நான் சமையல் பண்ணேன்,
आपने कहा ना उसी तरह मैंने सब्जी बनाया, लेकिन आपने बनाया मैं पेट भर के खाया, मेरे बच्चे लोग क्या ना मुंह पे भी नहीं रखता है मेरा सब्जी को। तो ध्यान से सुना है क्या? ऐसा जो उनको बताने वाला पूछते उसको, हाँ वापस वो बोलते हैं ठीक है अभी थोड़ा ठीक से आ गया और एक बार बोलो। बार बार सुनने से आपका सब्जी अच्छा हो जाता है। ஒரு முறை சமையல் பண்ணுறாங்க, பண்ணி ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு விதம், சமையல் பண்ணுற விதம், அவங்க அதே தான் சொன்னாங்க, இவங்களும் சரியாக கேட்கல, ஏற்கு மாறாக போட்டாங்க. பிறகு பார்த்தாங்க அவங்க பண்ணது சூப்பராக சாப்பிட்டாங்கன்னா இவங்க சாப்பிடும், இவங்க வச்சதை பிள்ளைகள் ஒன்றுமே சாப்பிடும் வாயில் வைக்க முடியல அப்படின்ட்டு. அதனால் மறுபடியும் அவங்ககிட்ட போகிறாங்க, நீங்கள் சொன்னது தான் பண்ணேன், மெத்தட் சரியில்லை, எப்படி தெரியல, எப்படி மறுபடியும் அவங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு சரியாக புரிய கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மறுபடியும் நல்லா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அல்லது அதில் கவனமாக கேளுங்கள். இது கருத்தை சொல்கிற விசுவாசத்தை குறித்து தான் கேட்குற. அப்போ எதெல்லாம் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கரன்சி நோட்டாக மாறப்போகுது. ஆமீன், ஹல்லேலூயா. जब सुनते हैं ना आपकी मुद्रा बनता है वो. இங்கே கேட்கறது தான் அவங்களுடைய விசுவாசமாக மாறுது, பணமாக மாறுது ஆவிக்குரிய உலகத்தில். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கவனமாக கேளுப்பா, அதான் உங்களுக்கு பணம். பணம் கொடுத்தா யார் வாங்காமல் இருப்பான்? அப்போ கேட்கறதுக்கு யார் வர்றாங்களோ அவங்க பணத்தை வாங்குறாங்க, ஆவிக்குரிய பணத்தை வாங்குறாங்க. இப்போ கவனிப்போம், வசனத்தை படிங்க, இந்த புரிதலோடு படிங்க. ஒருவனும் 18வது வசனம், ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனோ எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். ஆமீன். இல்லாதவன் ஒன்றுமே இல்லைன்னு விசுவாசம் இல்லாத போல் அவன் நடந்துகிட்டு இருப்பான் பாருங்க. கடை இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, சும்மா மாய்மாலம் பண்ணிக்கிடுவாங்க. அந்த ஜெபம் பண்ணுறோம் இந்த போன்ற போல ஒன்று இருக்காது. அப்போ पहले अगर आप विश्वास का अगर हल्का समझते हैं, उसको इस्तेमाल नहीं करते हैं, उसको इस्तेमाल नहीं करते हैं, तो थोड़ा समय के बाद कुछ भी विश्वास आपको ज़िंदगी में काम नहीं करते हैं, सब खाली हो जाते हैं. क्योंकि विश्वास, अभी समझो मैं अभी 1000 रुपये देता हूँ मेरे बच्चे को, संभालती नहीं है, 100 रुपये उधर गया आप किया, 200 रुपये उधर गया आप किया. मैंने पूछा 1000 रुपये मेरे को दे, कभी तेरे को 10 रुपया चाहिए ना, एक एक पैसा देता. अच्छा नहीं पप्पा ஆட்டோ में जाने का, இப்போ 1000 ரூபா பிள்ளைகிட்ட கொடுக்குறோம், ஏமா அந்த மாதம் நீங்கள் போயிட்டு வந்து அப்படி இப்படி அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு அப்படி கொடுத்தா, அதை 100 ரூபா நோட்டு அங்கே தொலைக்கிறது, 200 ரூபா நோட்டு அங்கே தொலைக்கிறது. கடைசியில் பார்த்தா இன்றைக்கி போயிட்டு வரணும்ல 10 ரூபா, எவ்வளோ 12 ரூபா ஆட்டோ, ரிட்டர்ன் 12 ரூபா ஆட்டோ, போ 24 ரூபாய்க்கு மேலே 5 பைசா கொடுக்க மாட்டோம் அவளே, போ இருக்கிற நோட்டெல்லாம் திரும்பி வாங்கிக்கிடுதேன். பிறகு அப்பா தாங்க அப்பா தாங்க. இந்த வாழ்க்கை நல்லதா? நல்ல நம்மளுக்கு வாங்கி அப்பா சொல்கிறது அப்படி கேட்டு விசுவாசத்தை கேட்டு தக்க வைத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது எப்படி பணத்தை எப்படி பாதுகாக்கீங்களோ அதே போல் விசுவாசத்தையும் பாதுகாக்க தெரியணும். ஆமீன், ஹல்லேலூயா. விசுவாசத்தை குறித்தான மரியாதை தெரிஞ்சால் தானே அதுக்கு மதிப்பளிப்பாங்க. நிறைய பேர் நினைக்கிறது இது என்ன ஒரு பிரசங்கம் கேட்டோம் அப்படின்னு நினைக்கிறது, அது பயங்கரமான வேலை செய்யும் நமக்கு. ஓகே, இப்போ நம்ம முடிச்சிடறோம் இந்த வசனத்தை. அப்போ நீங்கள் கேட்குற விதத்தை குறித்து அப்படி அவர் இயேசுக்கு சொல்கிறத கவனிக்கிறோம். जो इसके हिंदी में पढ़ लेते हैं, पढ़ सकते हैं बेन जी, लूका 8:18. चौकस रहो, किसी रीति से सुनते हो. रीति बहुत मुख्य है. सुनते हैं किस रीति से, तरीका. हाँ, जिसका पास है दिया जाएगा, जिसका पास विश्वास है उसका और भी दिया जाएगा, जिसके पास विश्वास नहीं है जो है वो भी ले लिया जाएगा. क्योंकि वो बराबर इस्तेमाल नहीं करता है, वो एकदम फेंक देते नहीं तो गिरते हैं, उसका हल्का समझते हैं, विश्वास का सड़क में नहीं है. ऐसे कहा. हाँ, क्योंकि सुनने के विषय के बारे में बात किया. கவனி கேட்கறதை குறித்து சொல்றார், கேள்வி கேட்கறது இல்லை, கேட்கறதை குறித்து. அப்போ கேட்கறதுல என்ன வருதா அதை நம்ம பார்த்தோம் ரோமர்கள் நிருபத்தில். ஃபெய்த் கமத் பை ஹியரிங், விசுவாசம் கேள்வியினால் வரும், விஸ்வாஸ் सुनने से आता है. அதான் அவர் சொல்றார். அப்போ இப்போ கேட்கும்போது உள்ளுக்கு விசுவாசம் வருது, அதனால கேட்கறதுல குறித்து ரொம்ப கவனமா இருங்கிறார்.
எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படிங்கிறாங்க நிறைய பேர். கதை சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரி என்ன சொன்னா, அவன் மகா எங்கே போனா அப்படின்னு சொல்லுங்க. 10 வருஷம் ஞாபகம் வச்சுருக்கோம். पड़ोसी का बेटी के बारे में किसी को आप कथा सुनाएंगे ना, लोग कहते हैं मुझे समझ नहीं आता संदेश, पड़ोसी का बेटी के बारे में एक कथा सुना उसको, 10 साल तक हाँ ऐसा है ऐसा है हाँ. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு அதுதான் இது விலையேறப்பட்டது. அதான் சொல்கிறேன், வசனத்தை தொலைச்சா வாழ்க்கையை தொலைக்கிறோம், விசுவாசத்தை தொலைச்சா வாழ்க்கையை தொலைக்கிறோம், செழுமையை தொலைக்கிறோம், வளமான வாழ்க்கையை தொலைக்கிறோம். अगर विश्वास को खो जाते हैं, हम खोते हैं कि हम समृद्ध जीवन को हम खो जाते हैं, खो लेते हैं. आमीन बोलो आमीन. नहीं, प्रेज़ द लॉर्ड, हालेलुया. समझ में आया, सब लोग समझ में आया. तो ये एक वचन को मैं इसका इस्तेमाल हर एक विषय में आप इस्तेमाल कर सकते हैं. ये मुद्रा को நிறைய விஷயங்களில் இதை பயன்படுத்தி ஜெயத்தை எடுக்கலாம். ஆனால் ஒரு வசனத்தை நான் படிச்சுட்டு இயேசு சொன்னதில் இன்னும் கொஞ்சம் தெளிவு வந்துடும். वो एक वचन को पढ़ लेंगे. यीशु मसीह क्या कहा? मरकुस सुसमाचार 4:24 4 மார்க் 4:24 பார்த்துரும். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவு அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, மார்க் 4:24, மர்குஸ் 4:24. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். வித்தியாசமாக சொல்லியிருக்கிறது இதில். அதே வசனம் இங்கே லூக்கா ஒரு டாக்டர், கொஞ்சம் படித்தவர், क्लीना சொல்லிடுறாரு. அதை என்னலாம் लूका एक वैद्य है, पढ़ा लिखा हुआ व्यक्ति है, सही प्रकार की जो है उसको पूरा लिखा. हमारी बाइबल में संदेश का 4 सुसमाचार का पुस्तक है, लेकिन सुसमाचार एक है. 4 लोग मिलके एक सुसमाचार को बताया. मतलब गलत नहीं है. एक आधा बताया, दूसरा और भी ज्यादा बताया, और तीसरी थोड़ा कम बताया, और 14 और भी थोड़ा ये बताया होगा. 4 से हम अर्ध निकाल कर हम पूरा हम कर आपको समझाते हैं. पवित्र आत्मा इस तरह का जोड़कर हमको समझाते हैं. आमीन, हालेलुया. லூக்கா கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு, மத்தேயு கொஞ்சம் எழுதியிருக்காரு, மார்க்கு, யோவான், இதெல்லாம் சுவிசேஷம். 4 சுவிசேஷம் இல்லை, ஒரே சுவிசேஷத்தை 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னதில் இன்னொரு கொஞ்சம் கூட்டி சொல்கிறாரு, இன்னொருத்தர் கொஞ்சம் குறைச்சி சொல்கிறாரு. 4ஐயும் இணைச்சி பார்க்கணும், அப்போ முழு உருவம் தெரியும். यहाँ पर क्या कहा, என்ன சொல்லியிருக்கிறாரு? यहाँ पर क्या कहा ये वचन में 4:24 में? उनसे कहा, फिर उनसे कहा, चौकस रहो कि क्या सुनते हो, जिस माप से आप सुनते हो, हाँ जिस नाप से आप मापते हो, सुनने का माप, उसी रीति से तुम्हारे लिए भी नापा जाएगा, तुमको अधिक दिया जाएगा. सुनने से क्या आता है? विश्वास. सुनने के समय आप नापते हो, विश्वास का मुद्रा को नाप कर अंदर डालते हो. इसलिए सुनने का तरीका, रीति बहुत मुख्य है. கேட்கும்போது அதில் நீங்கள் அந்த கேட்கிற விதத்தில் அந்த பைபிள் என்ன சொல்லுது? கேட்கிற விதத்தை கவனிங்கள், நீங்கள் எந்த விதமாய் அளக்கிறீர்களோ. அப்போ விசுவாசம் ரூபாய் நோட்டுக்களை நீங்கள் விசுவாசத்தை கேட்கும்போது, வசனங்களை கேட்கும்போது விசுவாசம் உள்ளுக்கு வருது. ஏன்னா வசனத்தில் தான் விசுவாசம் வருது. கேட்க கேட்க விசுவாசம் வருது. அப்போ நீங்கள் எப்படி போடுறீங்க? உங்களுக்குள்ள ரூபாய் நோட்டுக்களை வாரி உள்ளுக்க கொட்டுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில், விசுவாசம்ங்கிற ரூபாய் நோட்டுக்களை. அப்போ ஒரு நாள் 2 நாள் அது 1 வாரம் 2 வாரம் கேட்கலன்னா என்ன ஆகுது? ரூபா நோட்டு வத்தி போகுது. அதனால வேலை நடக்க மாட்டேங்குது. இல்லை நான் 1 மாதத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், 2 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி சூப்பராக கேட்டுக்கிட்டு இருந்தேன், காலியாகி போச்சு விசுவாசம். 6 மாதத்துக்கு முன்னாடி சம்பாத்தியம் பண்ணீங்க, பணம் காலியாகவும் ஆகாதா? आमीन, प्रेज़ द लॉर्ड, हालेलुया. 6 महीना का पहले कमाया, उसके बाद में बीच में कुछ भी नहीं कमाया, नहीं चलेगा. कमाना चाहिए लगातार. आमीन, प्रेज़ द लॉर्ड, हालेलुया. तो आज ये समझ में आया. இன்றைக்கு நமக்கு இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், விசுவாசம் என்கிறது ஆவிக்குரிய உலகத்தினுடைய ஒரு நாணயம், பணம். அது நியமத்தின்படி அதை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். विश्वास आध्यात्मिक मुद्रा है.
नियम के अनुसार उसको पहले आत्मिक दुनिया का जो धन को मुद्रा को पहले हमको कमाना है. ஆமென். அதை முதல்ல நம்ம சம்பாத்தியம் பண்ணணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நாணயங்களை காட்டிலும் அந்த நாணயத்தை நம்ம முதல்ல சம்பாதிக்கும் நியமத்தின் அடிப்படையில் அது நமக்கு உலக பிரகாரம் ஆசீர்வாதம் கொண்டு கொடுக்குது. ஆமென். வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு समृद्ध जीवन जीने के लिए हमें मदद करता है. वचन बहुमूल्य है. वचनों விலையேறப்பட்டது. அந்த வசனத்தில் தான் விசுவாசம் வருதுனால விசுவாசம் விலையேறப்பட்டது. वचन से विश्वास आता है, इसलिए वो भी बहुमूल्य है. अभी विश्वास जो है आत्मिक नहीं तो आध्यात्मिक एक मुद्रा है. वो हमको उसको इस्तेमाल करना पड़ता है, कमाना पड़ता है, इस्तेमाल करना पड़ता है, क्योंकि हम आत्मिक दुनिया का नागरिकता है. आमेन. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆவிக்குரிய உலகத்தினுடைய குடிமக்களாக இருக்கிறபடினாலே சரீர பிரகாரமான நாட்டிலே செழுமைக்கு ஆவிக்குரிய நாட்டினுடைய குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரூபாய் நோட்டுகளை நாம் பெற்றுக்கொண்டு செலவிட்டு அதை 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 வாங்கி அதை 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 செலவிட்டு அதை செலவிடுகிற பொழுது நம்முடைய சரீர சுகம் முதலாக எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த வழியிலே நாம் பெறுகிறோம். இந்த கரன்சி நோட்டை நம்மளால் பெருக்க முடியும். அது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பதனால ये मुद्रा को हम और भी बढ़ा सकते हैं लगातार सुनने से. आमेन. हालेलुया. वेरी गुड. परमेश्वर आपको आशीष करेगा. अब आशीषित है. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆசீர்வாதத்தில் பெறுங்கள். ஆமென். बैठकर எழுந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, கேட்ட வார்த்தைகள் இருதயத்தில் பதிந்து அவைகள் நீர் ஊற்றப்பட்டு உரமிடப்பட்டு அவள் வளர்ந்து பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வளமும் செழுமையும் உண்டாகி வளமான வாழ்க்கை வாழ அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். इस समय परमेश्वर सुना हुआ हर एक व्यक्ति आपने बोधा हुआ बीज जड़ पकड़कर बढ़ोतरी प्राप्त कर कर पत्ता निकाल कर फलदायी और सफल काटने की तरह उनकी ज़िंदगी हरियाली जीवन होने के लिए जो मुद्रा आध्यात्मिक मुद्रा को कमाने के लिए हर एक को आज याद दिलाया परमेश्वर, सुमरण दिलाया, इसलिए आपको धन्यवाद. இப்படி ஆவிக்குரிய அந்த ரூபாய் நோட்டு ஆவிக்குரிய அந்த நாணயங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள முதலாவது முன்னுரிமைப்படுத்தி முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த நியமத்தை கடைபிடிக்கத்தக்கதாக நீருடைய கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகளுக்கு வேரூன்றி மரமாய் வளர்ந்து இலை விட்டு செழுமை அடையத்தக்கதாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை நாங்கள் மையப்படுத்துகிறோம். இயேசுவை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு செழுமையாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். यीशु मसीह के नाम से ये आशीष बन गया ये संदेश, इसलिए आपको धन्य हो. सारे महिमा आदर आप ही को देता. हम हाथ उठाकर आपको महिमा देते हैं. கைகளை உயர்த்தி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உற்சாகத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். यीशु मसीह आपको हम सामने हम झुकते हैं, आपका नाम को पुकारते हैं. आप हमारा प्रभु है. இயேசுவே நீருடைய ராஜா. உமக்கு முன்பாக நாங்கள் பணிகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீருடைய மகா பெரிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறீர். आप महायाजक है प्रभु यीशु. धन्य है. सारा आदर महिमा आपको देते हैं. கைகளை உயர்த்தி சொல்லலாமா உற்சாகம்? आमेन. हालेलुया. थैंक यू लॉर्ड. यीशुविन नामத்தில் यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं. अब हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्रेम, पवित्र आत्मा का सहभागिता आपका साथ रहने के लिए आशीष करता हूं. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆமென்.